ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் பிரணாமம் லக்ஷ்மணமுனிः பிரதிகృహ్ణாது மாமகம் பிரசாதயதி யத்சூக்திः ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மஹீசாரபுராதீஷம் பக்திசாரமஹம் பஜே. ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற தலைப்பிலே திருமிழிசை பிரானுடைய வைபவத்தை 3வது நாளாக இப்போது அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இப்போ சுவாமி தேசிகன் ஆழ்வார்களை அபிநவ தசாவதாரங்கள் அப்படின்னு கொண்டாடினர். அந்த விதத்திலே இந்த திருமிழிசை பிரான் எந்த அவதாரத்தோட கூட ஒத்துப்போகிற லீலையை உடையவர்னு அனுபவிக்கலாம். ஆச்சாரியர்கள் இவரை பரசுராம அவதாரத்தோட ஒத்து போறவர் அப்படின்னு கொண்டாடுறா. பரசுராம அவதாரமும் திருமிழிசை பிரானும்னு கொண்டாடுறா. இவாளுக்குள்ள என்ன ஒற்றுமைன்னு பார்க்கலாம். 2 பேருமே ரிஷி புத்திரால்னு சொல்லக்கூடியது முதல் ஒற்றுமை. இங்கே பரசுராமனாக பகவான் அவதாரம் பண்ணினது ஜமதக்னி அப்படின்னு சொன்ன ஒரு ரிஷியனுடைய குமாரனா, ஜாமதக்னின்னு பேர் அவனுக்கு. அதே மாதிரி இந்த திருமழிசை பிரானுக்கு பார்கவ முனீந்திரர், பார்கவோத்பவர் அப்படின்னு பார்கவ மகரிஷியனுடைய குமாரர் அப்படின்னு பேரு. இவா 2 பேரும் ரிஷி புத்திரால்னு சொல்லக்கூடியதுல ஒற்றுமை. இது ஒண்ணும். 2வது பேர்னாலேயே ஒற்றுமை. இவர் பார்கவோத்பவர்னு திருமிழிசை பிரானுக்கு பேர் எதனாலன்னா பார்கவ ரிஷியனுடைய பிள்ளையா பிறந்ததுனால. அவருக்கு பரசுராமருக்கு பார்கவராமன் பேர் உண்டு. அவருடைய பேர் ராமன். ஆனா பார்கவ ராமாயணமகான்னு சொல்றோம். எப்படி பார்கவராமன் அப்படின்னா, பார்கவாள் அப்படின்னா பிருகு மகர்ஷியினுடைய குலத்தில் அவதாரம் பண்ணவான்னு அர்த்தம். பிருகுவினுடைய வம்சாவழியா வந்தவான்னு அர்த்தம். அதனால பல திவதேசங்கள்ல பிருகு மகரிஷி தாயாரை தன் பெண்ணாக பெற்றெடுத்து பெருமாளுக்கு கல்யாணம் கொடுத்தபடியினாலே தாயாருக்கு பார்கவின்னு பேர் உண்டு. காஞ்சிபுரமோ திருவேந்தபுரமோ பல இடங்கள்ல தாயாருக்கு பார்கவின்னு பேர் உண்டு, பிருகுவனுடைய பொண்ணுன்னு. அந்த மாதிரி பிருகுவனுடைய வம்சாவளிகளா இருக்கிறவர்களுக்கெல்லாம் பார்கவாள்னு பேரு. பரசுராமரும் பிருகு மகரிஷியினுடைய வம்சத்திலே வந்தவர். அதனால அவருக்கும் பார்கவராமர், பார்கவ முனீந்திரர்னு பேர் அவருக்கு. இப்படி பேர்னால ஒற்றுமை. அடுத்தது 3வது, பரசுராமர் ஒரு பிராமணருக்கு, ஒரு ரிஷிக்கு பிள்ளையாக பிறந்து சத்திரியர்களை பூண்டோட அழிப்பேன் அப்படின்னு அவர் சத்திரிய தர்மத்தை கையில் எடுத்துட்டார். அதே மாதிரி ஆழ்வார் ஒரு பிராமணரான ரிஷிக்கு பிறந்து ஒரு வேளாளரால வளர்க்கப்பட்டபடியினாலே அந்த குலத்துக்கு ஏற்ப தன்னுடையதான காரியங்களை அமைத்துக் கொண்டிருந்தாலும் இவர் பிறப்பு மற்றும் வளர்ப்பிலே கண்ணனை போலே இரு பிறப்பாளர், அதாவது பிறந்தது ஒரு குடியிலே வளர்ந்தது ஒரு குடியிலேன்னு சொல்லக்கூடிய கண்ணனுடைய பிரபாவத்தை போல பரசுராமரும் பிறந்தது ஒரு குலத்திலே, கொண்டது அந்த குலத்தினுடைய தர்மம் அல்ல, சத்திரிய தர்மம். அந்த மாதிரி இவரும் ரிஷியனுடைய பிள்ளையா பிறந்துட்டோ கையாண்டதுன்னு சொல்லக்கூடியது பாகவத தர்மத்தை அப்படின்னு இவரும் இருபிறப்பாளர்னு சொல்லக்கூடியது இன்னொரு ஒற்றுமை. பரசுராமர் கையில கோடரின்னு சொல்லக்கூடிய மழு அந்த ஆயுதத்தை ஏந்திண்டு அராஜகம் பண்ணக்கூடிய, அதர்மம் பண்ணக்கூடிய, நியாயம் தவறி நடக்கக்கூடிய சத்திரியாள் இருக்கா பாருங்க, அவளுடையதான வம்சமே இல்லாதபடி அவளை பூண்டோடு வேறுத்தவர். அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? கையில ஆவேசமா அந்த கோடரியை ஏந்திண்டே தான் இருப்பார். அவருக்கு பரசுராமன் ஏன் பேருனா, பரசு அப்படின்னா மழு, கோடரின்னு அர்த்தம். அந்த மழு ஏந்திய, கோடரியை ஏந்திய ராமன் அப்படின்றதுனால பரசுராமன் பேர் அவருக்கு. அந்த ராமனுக்கு கோதண்டராமன் பேரு. கோதண்டம்னு சொல்லக்கூடிய வில்ல ஏந்தின்னு இருக்கிறவன். அந்த ராமன் கூட ஒரு க்ஷணம் கோதண்டத்தை கீழே வச்சாலும் வைப்பானே தவிர இந்த பரசுராமன் பரசுவை கீழே வைக்கவே மாட்டான். அந்த சமயம் பார்த்து எங்க துஷ்ட சத்திரியா யாரானோ நம்மள ஏதானும் பறிட போறாளோ, கையில எப்பவும் அந்த மழுவை வச்சுட்டு ஒரு விழிப்போடு இருக்கணும், அநியாயம் என்ற சத்திரியால எல்லாம் தொலைச்சுடணும்னு சொல்லி அந்த ஆயுதத்தை பூட்டியே வைக்க மாட்டார், உரையிலே போட மாட்டார், பிரயோக சக்கர மாட்டம் அப்படி பிடிச்சுட்டு இருப்பார். யார் வந்தாலும் ஒரு கீழ் கீறினாலனா அவ போயிடுவா. அந்த மாதிரி திருமழிசை பிரான் தன்னுடைய நாக்குன்னு சொல்லக்கூடிய வாள், தன்னுடைய நான் சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை, கூர்மையான ஆயுதத்தை உரையிலிடாமல் வைத்துக் கொண்டிருந்த உரையிலிடாதவர் அப்படின்னு பெயர் பெற்றவர் இவர். இவர்கிட்ட பிற மதவாதிகள்னு சொல்லக்கூடிய எதிரிகள், ஸ்ரீமன் நாராயணனுக்கு புறம்பான சமயத்தை சேர்ந்தவர்கள், பாகவதாலுக்கு எதிரானவா யாரானும் ஏதானும் பேசினா சித்தமா இருக்கக்கூடிய தன்னுடைய நான் சொல்லக்கூடிய ஆயுதத்தினாலே அவளை இல்லாத பண்றுவார். அதனால பரசுராமர் எப்படி கோடரிய சித்தமா வச்சுட்டு இருக்காரோ அந்த மாதிரி இவர் நாக்குன்னு சொல்லக்கூடிய வாழை சித்தமா வச்சுட்டு இருக்கிறவர். இப்படி 2 பேருக்கும் ஒற்றுமை. அதே மாதிரி இவா 2 பேருக்கும் இத்தனை ஒற்றுமை பார்த்தோம் இல்லையோ, ஒரே ஒரு பொருத்தமான வேற்றுமையை பார்க்கணும்.
அந்த பரசுராமர் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமனோடு போரிட்டு தோல்வி கண்டார். ராமன் ஜெயிச்சுட்டான், பரசுராமர் தோத்துட்டார். ஏன்னா சுவாமி ரெண்டு பேரும் பெருமாளுடைய அவதாரம் தானே, ஒருத்தர் ஜெயிச்சு எப்படி ஒருத்தர் தோக்கலாம் அப்படின்னா, பரசுராமர்னு சொல்லக்கூடியவர் பெருமாளுடைய ஆவேச அவதாரம், அது கவுனாவதாரம். கவுனாவதாரம்னா அமுக்கியம், அமுக்கியம்னா செகண்டரின்னு வச்சுருக்கோம். இப்போ பரசுராம ஜெயந்தி, பரசுராம பூஜை அதெல்லாம் நாம பண்றது இல்லை. காரணம் என்னன்னா அவர் ஆவேச அவதாரமானபடினாலே. ஆனா ராமனுக்கு ஸ்ரீராமநவமி கொண்டாடுறோம். பல திவ்தேசங்கள்ல ராமன் தான் பெருமாள். ராமனுக்கு நிறைய பாசுரங்கள் ஆழ்வார் பாடியிருக்கார், சுவாமி ரகுவீர கத்தியம் பண்ணிருக்கார். ஆனா பரசுராமனுக்கு தசாவதாரத்துல கணக்குன்றதுனால ஒரு ஸ்லோகம் பண்ணாரே ஒழிய அவருக்கு தனியா விசேஷமா ஒன்றும் பண்ணதா தெரியலையேன்னா அவள்லாம் செகண்டரி அவதாரங்கள். அவள்லாம் கவுனாவதாரம் அப்படின்னு அமுக்கியம், முக்கியம் அல்லாததுன்னு செகண்டரி அவ ரெண்டாம் கட்டம். ராமன் கண்ணன் எல்லாம் பூர்ணாவதாரம், சாட்சாத் அவதாரம். ஆகையினால அவள்லாம் தீர்க்க அவதாரங்கள் அப்படின்னு அவளுக்கு விசேஷமான ஈடுபாடு, ஆழ்வார் பாசுரங்கள், ஸ்தோத்திரங்கள், பிரபந்தங்கள்லாம் உண்டு அவளுக்கு. ஆகையினால இந்த ரெண்டு அவதாரத்துல எது வசந்ததுன்னா ஆவேச அவதாரத்தை விட பூர்ணாவதாரம் தான் வசந்தது. அதனால ராமன் ஜெயித்தான், பரசுராமர் தோத்துட்டார் அப்படின்றது அங்க விஷயம். அதை பத்தி விசாரம் இல்லை. இப்போ அந்த பரசுராமரோடு ஒப்பிடக்கூடிய திருமழிசை பிரான் பரசுராமரை காட்டிலும் ஒரு விஷயத்துல வசந்து நிற்கிறார். எப்படின்னா, பரசுராமர் ராமரோட சண்டை போட்டு தோத்து போயிட்டார். இந்த திருமழிசை பிரான் ருத்ரன் சொல்லக்கூடிய சிவனோடு கூட சண்டை போட்டு சிவன் தோத்து போயிட்டான், இவர் வெற்றி கண்டார். அதனால பெருமாளே தோத்து போயிட்டான். பெருமாளுடைய பக்தனான பாகவதன் ஒருபோதும் தோற்பதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பொருத்தமான வேற்றுமை. இப்ப ருத்ரனை பொறுத்த வரைக்கும் பகவானிடத்திலும் ருத்ரன் பணிந்து போயிட்டு தான் இருக்கணும், என்னைக்கும் வேற வழி இல்லை. ஆனா ருத்ரன் திருவள்ளிக்கேணியில திருமழிசை பிரான் கிட்ட என்ன தெரிஞ்சுட்டான்னா, நாம மற்ற தேவதைகள்லாம் பகவானிடத்துல மட்டுமல்ல, பகவானை முக்கியமான தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலும் நாம பயந்திருக்கணும் போல் இருக்கு. பெருமாள் மட்டுமல்ல, பெருமாளுடையதான பக்தர்களும் சேர்ந்து நாம வாலாட்டக்கூடாதுன்னு புரிஞ்சுட்டான். அப்போ அதனால ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமானவர் பெருமாள் மட்டுமல்ல, பெருமாளை தெய்வமா வணங்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா பாகவதாலும் தான் அப்படின்றத ருத்ரன் முதலான தேவர்கள்லாம் புரிஞ்சுட்டா. அதனாலதான் தேவதாந்தரங்களுக்கெல்லாம் பாகவதா அப்படின்னா ஒரு மதிப்பு, ஒரு பெருமை, ஒரு கௌரவம். ஆச்சரியமா இந்த திருமழிசை பிரானுடைய சரித்திரத்துல பாருங்க, ஆழ்வார் பாட்டுக்கு கிழிஞ்ச கந்த துணி தச்சுட்டு இருந்தார். சிவன் அப்படி பார்வதியோட நிக்கிறான். வேற யாருன்னா விஷயம் தெரியாதவன்னா என்ன பண்ணுவா? ஓ சிவன் வந்துட்டார் அப்படின்னு எழுந்து நின்று கை கூப்பிடுறது, சேவிக்கிறது என்னென்னமோ பண்ணுவா. ஆனா ஆழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவரானபடினால சிவனை சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றபடினால நிமிந்து பார்த்துட்டு சாதாரணமா அவர் பாட்டுக்கு சட்டை பண்ணாம காரியம் பண்ணிட்டு இருந்தார். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு தேவதாந்திரம் லட்சியம் கிடையாது அப்படின்னு தெரியறது. சரி சுவாமி, நான் எழுந்து சேவிக்கல, கை கூப்பலன்னு கோவத்துல சிவன் என்ன ஏதானும் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னா, சிவனுடைய சக்தி எல்லாம் பாகவதாலுக்கு முன்னாலே செல்லாதுன்னு நிரூபித்து காட்டினவர் நம்ம திருமழிசை பிரான். இப்ப இன்னொரு சந்தேகம் வரும், சுவாமி திருமழிசை பிரான்னு சொல்லக்கூடியவர் பெருமாளுடைய அவதாரம், சுதர்சன அம்சம், மகாபக்திமான், அவர் சிவனை எதிர்த்து சண்டை போடுறார், என்னால முடியுமான்னா, நம்ம ஒருத்தரும் சண்டை போட்டு இருக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்காகவும் சண்டை போடுறதுக்கு, நம்மளை எல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் சுதர்சன ஆழ்வான் இருக்கார். இப்ப சுதர்சன ஆழ்வான் கிட்டே வேலை காட்டினதுனால அவரே இறங்கி காரியம் பண்ணார். ஆனா அவருடைய பிரதான காரியம் என்ன? அடியவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பிரபன்னர்கள், பாகவதா அவளுக்கு ஏதான ஒரு கஷ்டம்னு வரச்ச பெருமாள் வாய திறந்து சுதர்சனா நீ போய் அந்த காரியத்தை பார்த்துட்டு வான்னு சொல்ற வரைக்கும் கூட காத்துட்டு இருக்க மாட்டார். சித்தமா அவர் பாட்டுக்கு போய் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துதான் உட்காருவார். அது பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். ஆகையினால நமக்கு ஏதான ஒரு கஷ்டம்னு வரச்ச நாம ருத்ரன் முதலான தேவதாந்திரங்களோட போராட வேண்டியது இல்லை. நமக்காக சுதர்சன ஆழ்வான் பார்த்துப்பான், பெருமாள் பார்த்துப்பார், தாயார் பார்த்துப்பா. அந்த விசுவாசம் மட்டும் நமக்கு இருந்தா போறோம். இப்போ ஒருத்தரையும் போய் வம்பு கழுத்து யார் பெருசுன்னு பார்க்கக்கூடிய வேலை கிடையாது சிவனுக்கு. எப்ப ஒரு முறை பகவானுடைய ஒரு அடியவரான சுதர்சன ஆழ்வானிடத்தில் அபச்சாரப்பட்டு பயந்து போயிட்டாரோ அதுல இருந்து பாகவதா பக்கமே வரதில்லைன்னு அவர் பாட்டுக்கு ஒதுங்கி இருக்கார். அதனால நாம பாட்டுக்கு ஒதுங்கி இருக்க வேண்டியதுதான், பயப்பட வேண்டியது இல்லை எதுக்கும். இதே விஷயம் திருமழிசை ஆழ்வார் சொல்லி கொடுத்தார். தேவதாந்திரம் நின்னா கூட நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்கலாம், கண்ணாபினான் வையணும்னு இல்லை, ஆனா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், எழுந்து நிற்க வேண்டாம், கை கூப்ப வேண்டாம், சேவிக்க வேண்டாம் காட்டி கொடுத்தார். இதையே கூரத்தாழ்வானும் காட்டி கொடுத்தார். கூரத்தாழ்வான் பாஷ்யகாரர் மேல்கோட்டைக்கு போனா விட்டு ஸ்ரீரங்கத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காம சோழனுடைய அரண்மனைக்கு போய் கண்ணெல்லாம் புடுங்கி போட்டு ஆச்சரியமா அவர் திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய அழகர் கோயில்ல வாசம் பண்ணிட்டு இருக்காரு போய். அப்ப ஒரு நாள் அப்படி சுந்தரபாகுஸ்தவம் பாடிண்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு இடத்துல. சுவாமிக்கு பார்வை இல்லை. அப்போ யாரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் போய், சுவாமி ஒரு சந்தேகம், இப்போ இந்த இடத்துல நீர் உட்கார்ந்துட்டு இருக்கீர், இங்க ராகுவும் கேத்துவும் திடீர்னு வந்தாளானா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவருடைய கேள்வி. அவருக்கு என்ன சந்தேகம்னா, ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் மற்ற தேவதையெல்லாம் கை கூப்பக்கூடாது, சேவிக்கூடாதுன்னு சொல்றாலே, இப்ப நாம போறது இல்லை அந்த கோவிலுக்கெல்லாம், இப்ப அந்த தெய்வமே நம்மளை தேடி வந்தா என்ன பண்றது? அப்ப பயப்படணுமா, அலட்சியம் பண்ணணுமா என்னன்றது அவர் கேள்வி. ஆழ்வான் ரொம்ப பெரிய ஞானி,
ஆழ்வாரை காட்டிலும் பக்தி, ஆழ்வாராட்டமா பக்தி உடையவர், ஆழ்வாராட்டமா பெரிய ஞானி. அதனால ஆழ்வான் ஒரு வார்த்தை சொன்னார், நீ கேட்கிற கேள்வியே தப்பு. என்ன பார்த்தா ராகுவும் கேத்துவும் என்ன பண்ணுவான்னு கேட்டிருக்கணும் நீ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகு கேத்துவெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது, பெருமாள் தாயார் தான் பொருட்டு, அவளை தான் சேவிக்கணும், அவளை தான் நம்ம வணங்கணும், இவெல்லாம் நமக்கு ஒரு லட்சியமே இல்ல. ஆளாளப்பட்ட ருத்ரனையே நம்ம ஆழ்வார் லட்சியம் பண்ணல. அப்படி இருக்கிறச்ச நவகிரகங்கள்ல 2 பேர்லாம் ஒட்டு கிரகங்கள்லாம் நமக்கு என்ன பெரிய கணக்கு? அதுவே கேள்வி தப்புன்னா என்ன அர்த்தம்? அந்த கிரகங்கள் என்ன பண்ணிருக்கணும்னு கேட்கணும்னு கேட்டாரோ இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ருத்ரனும் பார்வதியும் எப்படி பக்தி சாரர்னு பட்டம் கொடுத்துட்டு ஆழ்வாரை கை கூப்பிட்டு போனாலோ அந்த மாதிரி வந்திருக்கிற ராகுவும் கேத்தவும் கூறத்தாழ்வான கை கூப்பி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும்னு அர்த்தம். ஆக ஆழ்வாரை போல பெருமாளிடத்திலே தீராத காதல், பக்தி, ஞானம், விசுவாசம் இது ஒண்ணு மட்டும் இருந்தா போறோம். தேவதாந்தரங்கள் பிரம்மா முதற்கொண்டு எல்லோரும் நம்மளை சேவிக்கக்கூடியவாதான். ஏன்னா பகவானை காட்டிலும் வசந்தவர்கள் பகவானுடைய அடியவர்கள் அப்படின்னு பகவானே சாதிக்கிறான். கீதையில சாதிக்கிறச்ச எவன் ஒருத்தன் என்னையும் என்னுடைய அடியவர்களை மட்டும் சேவிக்கிறானோன்னு சொல்றான் பெருமாள் எக்ஸ்பிளிசிட்டா. அதனால தேவதாந்திரத்தை சேவிக்கிறது இல்ல, தேவதாந்திர அடியார்களையும் சேவிக்கிறது இல்ல, பகவானோட சேர்ந்து பகவானுடைய அடியவர்களையும் தான் சேவிக்கணும்னு இங்க திருமழிசை பிரான் நமக்கு தெளிவா திருவள்ளிக்கணியில காட்டி கொடுத்தார். அதையே திருமாலிருஞ்சோலையில கூறத்தாழ்வானும் காட்டி கொடுத்தார். இதெல்லாம் நினைச்சுக்கணும் நாம. இப்படி ஆச்சரியமா சிவனை எதிர்த்து ஜெயித்தவர் திருமழிசை பிரான் அப்படின்றது பரசுராமரை விட ஒருபடி ஏற்றம் இவருக்கு. இப்போ இவர் என்னென்ன பிரபந்தங்கள்லாம் பாடினார் அப்படின்னா, திருச்சந்த விருத்தம்னு சொல்லக்கூடிய 120 பாசுரங்கள். சந்த விருத்தம் அப்படின்னா அது ஒரு நடையிலே ஒரு ராகத்திலே பாடக்கூடியதான பாடல் வகை. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், காதுல தேன் பாயிராப்புல இருக்கும். அந்த நடையில் அமைந்ததுனால இந்த விருத்தத்துக்கு சந்த விருத்தம் அப்படின்னு பேரு. சந்தங்கள் இசைத்து பாடுவதற்கு உரிய விருத்தம் சந்த விருத்தம். பெருமாள் பிராட்டி விஷயமா திருமழிசை பிரான் பாடினபடினாலே திரு சேர்த்து திருச்சந்த விருத்தம். அதுல 120 பாசுரங்கள். அதை பத்தி சுவாமி தேசிகன் சொல்றச்ச மெய் மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் 120. மெய் அப்படின்னா 2 அர்த்தம் உண்டு. உண்மைன்னு ஒண்ணு, தத்துவம்னு ஒரு அர்த்தம் உண்டு. தத்துவம்னா என்ன? ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய தத்துவம், பரமாத்மான்னு சொல்லக்கூடிய தத்துவம் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த தத்துவ ஞானம், சித்து அச்சித்து ஈஸ்வரன் சொல்லக்கூடிய தத்துவ ஞானம். அதை நன்னா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீபாஷ்யம் முதலான வேதாந்த சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்க முடியாதவா திருச்சந்த விருத்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டா போறோம், தத்துவங்களை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கலாம். பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம்ன்றத ஆச்சரியமா திருச்சந்த விருத்தத்துல ஸ்தாபிச்சிருக்கார். ஆகையினால மெய் மிகுத்தன்னா தத்துவங்கள் நிறைந்த திருச்சந்த விருத்தம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மெய்னா உடம்பு. எந்த சித்தாந்தத்திலும் இல்லாமல் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே மட்டும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், உத்தமமான விஷயம், பிரதான பிரதிதந்திரம்னு சொல்லக்கூடிய விஷயம். இது எவ்வளவு முக்கியம்னு பார்த்தா ரகசியத்திரிய சாரத்துல பிரதான பிரதிதந்திராதிகாரம்னு இதுக்கு ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு சுவாமி தேசிகன். அவ்வளவு முக்கியமான விஷயம். அது என்னன்னா, முக்கியமானது சரீர சரீரி பாவம்னு சொல்லக்கூடியது. அதாவது ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நாமோ இந்த அச்சேதனமான ஜகத்து மொத்தம் சேர்ந்து பெருமாளுக்கு சரீரமா இருக்கு. பெருமாள் எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மாவா இருந்துட்டு இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடிய சரீர சரீரி பாவம் நமக்கெல்லாம் உசந்தது. அந்த சரீர சரீரி பாவத்தை தான் சரீரம்னா மெய், உடம்புன்னும் அததான் தமிழ்ல மெய்ன்னு சொல்றாரு. அப்படின்னா பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உடல் உயிர்னு சொல்லக்கூடிய பாவத்தை பத்தின தெளிவான ஞானம் வரணும்னா திருச்சந்த விருத்தத்தை அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கணும். அப்படி சரீர சரீரி பாவம் பறக்க நிரூபிக்கப்பட்டுள்ள திருச்சந்த விருத்தம்னு 2 அர்த்தம். தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கலாம், சரீர சரீரி பாவத்தையும் நன்னா புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு தமிழ்ல இருக்கக்கூடிய குட்டி ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லலாம் இந்த திருச்சந்த விருத்தத்தை. 1. 2வது நான்முகன் திருவந்தாதி. அந்தாதின்னு சொல்லக்கூடியது முதல் பாட்டினுடைய கடைசி வார்த்தை, அடுத்த பாட்டினுடைய தொடக்கமா இருக்கக்கூடிய நடைக்கு அந்தாதி நடைன்னு பேரு. சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம். நான்முகன் திருவந்தாதின்னு ஏன் பேருன்னா, சில பேர் நினைச்சுப்பா நான்முகன் மேல பாடியிருக்காரு ஒண்ணு தலையெழுத்தான் ஆழ்வாருக்கு. நான்முகனை நாராயணன் படைத்தான்னு நான்முகன் அப்படின்ற வார்த்தையில தொடங்குறபடினாலே நான்முகன் திருவந்தாதின்னு பேரு. எப்படியானா அமலநாதிபிரான் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு அமலநாதிபிரான்னு பேர் பெற்றதோ, கண்ணினூன் சிறுத்தாம்பினால் ஆரம்பிக்கிற பிரபந்தம் கண்ணினூன் சிறுத்தாம்புன்னு பேர் பெற்றதோ, அந்த மாதிரி ஆச்சரியமா நான்முகனை அப்படின்னு தொடங்கக்கூடிய பிரபந்தம் நான்முகன் திருவந்தாதின்னு பேர் பெற்றது. அதிலே 96 பாசுரங்கள். அத சுவாமி தேசிகன் சொல்றச்ச வேத செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டுன்னு எல்லா வேதங்களினுடைய சாரமான அர்த்தம்னு சாதிக்கிறார். இந்த 2 பிரபந்தங்களையும் ஒருத்தன் தெளிவா தெரிஞ்சுட்டானா அவனுக்கு சமானமான ஞானி இந்த உலகத்துல கிடையாதுன்னு அர்த்தம். அவனுக்கு எல்லா விஷயங்களும் பிடிபடும். இப்படி திருச்சந்த விருத்தத்தை காட்டிலும் நான்முகன் திருவந்தாதில நிறைய வேதத்தினுடைய சாரமான விஷயங்களை எல்லாம் ஆழ்வார் அப்படியே புழிஞ்சு கொடுக்கிறார். பெரிய பலாப்பழம் சாப்பிடுறாப்புல வேதம்னு சொல்லக்கூடியது.
அத சார் எடுத்து அழகா சின்னதா ஒரு ஸ்வீட் ஆட்டம் பண்ணி கொடுக்கிறார், வாயில போட்டா கரைஞ்சு போறது. அதுதான் இந்த நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடியது. இப்படி ஆச்சரியமான தன்னிகர் இல்லாத 2 பிரபந்தங்களை படைத்தவர் இந்த ஆழ்வார். ரொம்ப ஆச்சரியமான பிரபந்தம். இந்த நான்முகன் திருவந்தாதியில ஆழங்கால் பட்டுட்டா அதை தவிர வேறு பிரபந்தம் சேவிக்கிறதுக்கு மனசே வராதுன்னு சொல்லலாம். அத்தனை பொருள் செறிவு மிக்க பிரபந்தம் அது. மொத்தம் 120, 96, 216 பாசுரங்கள் பாடியிருக்காரு இந்த ஆழ்வார். முதலாழ்வார்கள் தலா 100 பாட்டு பாடினா, 4வது ஆழ்வாரான திருமழிசை பிரான் மொத்தம் 216 பாசுரங்கள், 2 பிரபந்தங்கள் பாடினார். அவ 3 பேரும் ஒரு பிரபந்தம் தான் பாடினா, இவா 2 பிரபந்தம் பாடியிருக்கார். இப்போ இந்த ஆழ்வாருக்கும் மற்றவாளுக்கும் இருக்கிற வித்தியாசம், இவர் 4700 வருஷங்கள் வாழ்ந்தவரானபடியினாலே எல்லா மதங்கள்லயும் போய் அந்த மதத்தை எல்லாம் இவர் பிராக்டிஸ் பண்ணி அங்க இருந்து இவர் கத்துண்ட ஞானத்தை நமக்கெல்லாம் காட்டுறார். இதுல ஒரு சந்தேகம் வரணும். சுவாமி, இவர் ஆழ்வார் தானே, பெருமாளாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர் தானே, சுதர்சன ஆழ்வானுடைய அம்சம் தானே. சுதர்சன ஆழ்வானே எல்லாருடைய அஞ்ஞானத்தை போக்கக்கூடியவன். அவனுடைய அம்சமா இருந்துட்டு பெருமாளுடைய அபிநவ தசாவதாரமா இருந்துட்டு இத திருமழிசை ஜெகநாத பெருமாள் திருமங்கவள்ளி தாயாருடைய கடாட்சம் பெற்றவரா இருந்துட்டு இவர் சொன்னா வெக்கா பெருமாள் எழுந்துக்கிறான், இவர் சொன்னா படுக்கிறான். அமுதன் இவர் சொன்னா எழுந்து பேச முயற்சி பண்றான். பெரும்புலியூர் பெருமாள் இவர் போற திசையெல்லாம் திரும்பி பார்க்கறான். இப்பேற்பட்ட மகா ஞானி இவர் போய் எந்த மதம் நிலையானதுன்னு தெரியாம அங்கங்க ஆராய்ச்சி பண்ணி சிவனை எல்லாம் செவிச்சுட்டு இருக்கலாமா அப்படின்னா, ஏற்கனவே சொன்னதுதான். ஆழ்வார்கள்லாம் நாம என்னென்ன பண்றோமோ அந்த தப்புகளை எல்லாம் தாங்க பண்றதா காட்டி, இப்படி பண்ண நாங்களே இன்னைக்கு தெரிந்து பெருமாள் இடத்துல வந்துட்டோம், நீங்களும் திருந்தி வாங்கோ மோட்சம் போலான்னு காட்டி கொடுக்கறதுக்காக நம்மளுக்காக அவ போட்ட வேஷம் தான் சுவாமி இதெல்லாம். அதனால ஆழ்வார்களை சுவாமி தேசிகன் அபிநவ தசாவதாரம்னு சொன்னார் இல்லையோ, அடியனுக்கு ஒண்ணு தோன்றது, இவாள அபிநவ தசாவதாரம்னு மட்டும் சொல்லக்கூடாது, அபிநய தசாவதாரங்கள்னு சொல்லலாம். அப்படின்னா நாம என்ன பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அது மாதிரியே இவ அபிநயம் பண்ணி காட்டி நடித்து, இப்படி இருந்தாலும் திருந்தினா நீங்க பெருமாளண்ட வரலாம்னு சொல்லும்படியா ஒரு அபிநயத்தை பண்ணி காட்டிட்டு போன 10 அவதாரங்கள் அப்படின்னு அனுபவிக்கிறதுலயும் தப்பில்லை. அதனால இவ்வளவு பெரிய ஆழ்வாருக்கு பெருமாள் தான் பரம்பொருள்னு தெரியாதா அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாது. இப்போ இந்த ஆழ்வார் நமக்கு என்னெல்லாம் உபதேசம் பண்றார் அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். இந்த திருச்சந்த விருத்தம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சுருக்கமா அடியன் சொல்லிட்டேன். நான்முகன் திருவந்தாதின்னா என்னன்னு சொல்லிட்டேன் அடியன். இப்போ முக்கியமான விசேஷ அர்த்தங்கள் என்னெல்லாம் சொல்றார். அதாவது 4700 வருஷம் பல மதங்களை ஆராய்ச்சி பண்ணி விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், சரணாகதி மார்க்கம், பக்தி மார்க்கம் இதெல்லாம் ஆழங்கால் பட்டு ஆராய்ச்சி பண்ண ஆழ்வார் என்னதான் சொல்ல வர்றார் நமக்குன்னு சில ரத்தனமாட்டம் இருக்கக்கூடிய பாசுரங்கள்ல இருந்து உபதேசம். சுவாமி எத்தனையோ மதங்களுக்கு போனார், அத்தனை மதங்கள்ல அத்தனை தெய்வம் இருக்கு, அதையெல்லாம் வணங்கினவர். ஆனா எது நிலையான தெய்வம், எந்த தெய்வம் நிலையான மோட்சத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சுட்டாரு. அது எதுன்னு சொல்லியிருக்காரு ஆழ்வார்னா ஆச்சரியமா சொல்லியிருக்கார். தேருங்கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பர், ஆறுமறியாரவன் பெருமை ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே, எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது ஆழியான் பால். பல மதங்கள் இருக்கு, பல தெய்வங்கள் இருக்கு, நீ எங்க போனா போலாம் சுத்தலாம். ஆனா எங்க உனக்கு காரியம் ஆகும், எங்க உனக்கு பிறவி இல்லாமல் போய் மோட்சம் கிடைக்கும்னா அருள் முடிவது ஆழியான் பால். சுதர்சன சக்கரத்தை ஏந்தி கொண்டு திருப்பார்கடலே சயனித்துக் கொண்டிருக்கிறானே ஸ்ரீமன் நாராயணன், அவனிடத்துலதான் உனக்கு சம்சாரம்னு சொல்லக்கூடிய பிறவி நோய் முடிந்து உனக்கு மோட்சம் கிடைக்கிறது. அதனால இத்தனை மதங்களும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல என்ன தேடுறது, என்ன சாரம், என்ன நெட் ரிசல்ட் அப்படின்னா, தேவன் ஒருவனே, திருமகளோடு கூடிய திருமால் ஒருத்தனே தெய்வம் அப்படின்ற தெளிவை நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணி கொடுக்கிறார். இது ஒண்ணும். இன்னும் தெளிவா சொல்றார். அல்லாதவர் இலங்கை கட்டடித்த காகுத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலேன், பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவு. சுவாமி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பெருமாள் ஒருத்தன் தான் தெய்வம், எல்லா காரியங்களும் அவனாலதான் பண்ண முடியும், மோட்சம் அவன் தான் தரான், சம்சாரத்தை அவன் தான் முடிச்சு வைக்கிறான்னு சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஏன் கேக்குறேன்னா, நிறைய தெய்வங்கள் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இவர் அத்தை பண்ணுவார் அவர் அத்தை பண்ணுவார்னு அவாவா சொல்லிட்டு இருக்கா. ஆனா எது தெளிவான தெய்வம் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இந்த மாதிரி மேலோட்டமா சொன்னா புரியலையேன்னா, கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலேன். ராவணனுடையதான லங்கையை சம்ஹாரம் பண்ணினானே, அழித்தானே பெருமாள், அந்த ஸ்ரீராமன் சக்கரவர்த்தி திருமகனை தவிர ஒரு தெய்வம் சொந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் யாரெல்லாம் நான் தெய்வம்னு சொல்ல மாட்டேன் தெரியுமா? பொல்லாத தேவரை பக்தி பண்ணும் போது, பூஜை பண்ணும் போது அப்படி சந்தோஷமா இருப்பான். அவனை சேவிக்கிறத விட்டுட்டா திடீர்னு முறைச்சிப்பான். ஒரு ருத்ரனை கூட வச்சுக்கோங்க, இவர் சேவிக்கிற வரைக்கும் இவர் ரெண்டும் நன்னா இருந்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் இவர் ஏதோ பேசினாருன்னு இவரையே எரிக்க வந்தானோ இல்லையோ. அதனால பொல்லாதவன், பொல்லாத தேவரை
தேவர் அல்லாரை, சில பேர் தெய்வமே கிடையாது, சாஸ்திரத்துல ருத்ரனையாவது தேவத்தைன்னு சொல்லியிருக்கு. ஆனா வேதத்திலேயோ சாஸ்திரத்திலேயோ சொல்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் தங்களை தெய்வம்னு சொல்லிட்டு நிறைய மதங்களை ஓபன் பண்ணிட்டு பிரான்ச் வச்சுன்னு சுத்தின்னு இருக்கோம் இல்லையா வேர்ல்டு வைடா. அவள்லாம் தெய்வமே கிடையாதுன்னா தேவரே இல்லாதவாள்லாம் தேவர்னு சொல்லிக்கிறா. இவாளா கல்பனை பண்ணி கற்பித்த தெய்வங்கள் இதெல்லாம். அந்த மாதிரி தேவர் அல்லாரையும் சேவிக்க மாட்டேன். முக்கியமா ஒண்ணு சொல்றேன், அதை சொல்லி என்ன இதை சொல்லி என்ன, பொல்லாதவனோ தெய்வம் இல்லாதவனோ இப்படி எதுக்கு நான் தப்பான விஷயங்கள்லாம் சொல்லிட்டே போறது. ஒண்ணு சொல்றேன் தெளிவா, திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு. எந்த பகவானுக்கு லக்ஷ்மி சம்பந்தம் உண்டோ அதனாலதான் அவன் ஸ்ரீமன் நாராயணன்னு திருமகள் கேள்வனாராம். அந்த லக்ஷ்மி சம்பந்தம் இல்லாத எவனையும் சேவிக்க மாட்டேன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்ஷ்மி சம்பந்தம் யாருக்கு உண்டுன்னா பெருமாளுக்கு மட்டுமே உண்டு. ஏன்னா தாயாரும் சேர்ந்து பெருமாளோடு பரத்துவமாகிறபடியினாலே திருவும் திருமகளும் சேர்ந்துதான் நமக்கெல்லாம் உபாயம் உபேயம். ஆகையினாலே பிராட்டி இல்லாத ஒருத்தனை சேவிக்க மாட்டேன்னா, பிராட்டி யாரு கூட இருப்பா? பெருமாள் கூட மட்டும்தான் இருப்பா. அதனால திருமகளும் திருமாலுமே தெய்வம். திருமகள் இல்லைன்னா திருமாலை கூட ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அதனாலதான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தாயார் சம்பந்தம் இல்லாம இருக்கிற பெருமாள் எல்லாம் சேவிக்கிறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். ஒண்ணும். ரெண்டாவது, இந்த பெருமாள் பரம்பொருள்னு நீங்க சொல்றங்க, எப்படி நாங்க நம்புறது? அவர் தான் இந்த உலகத்தை படைத்தாருன்றதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல இந்த உலகங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் இருந்தாருன்னு வேதம் எல்லாம் சொல்றது. அந்த மாதிரி நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா, வேறொருவர் இல்லாமை நின்றானை அப்படின்னாரு. அதாவது ஒரு காலத்துல இவன் மட்டுமே இருந்தான், வேற யாரும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் தான் ஜெகத் காரணம், இவன் தான் ஒன்னொன்னா படைக்கிறான், இவன் தான் ஆதி மூலம், இவன் தான் எல்லாத்துக்கும் வேறாட்டம் இருக்கக்கூடியவன். வேதம் என்ன சொல்லித்து? ந பிரம்மா நேஷானஹா. அப்ப பிரம்மா இல்ல, ருத்ரன் இல்ல, ஏகோஹவை நாராயண ஆசீத்து, நாராயணன் ஒட்டுமே இருந்தான்னு சொல்லி தோல்லையோ. அததான் வேறு ஒருவர் இல்லாமை நின்றானை. செகண்ட் பர்சனே யாரும் கிடையாது சுவாமி. அன்னைக்கு இவன் மட்டும் தான் இருந்தான், இந்த ஒன் அண்ட் ஒன்லி இவன் மட்டும் தான் இருந்தான். அதனால இவன் தான் பரம்பொருள் ஆதியான மூலம்னு தெரியறது. இந்த வேறொருவர் இல்லாமை நின்றானை அப்படின்ற இந்த சின்ன வரியதான் நம்மாழ்வார் அப்படி தெளிவா விளக்கம் பண்ணார், வியாக்கியானம் பண்ணார். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவென்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். இந்த வேறொருவர் இல்லாமை நின்றானையே கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா நம்மாழ்வாருடைய இந்த பாசுரத்தை கொண்டு சொல்லிடலாம். இப்படி எல்லோருக்கும் முன்னாலே தோன்றியவன் அப்படின்னு இவன் தான் ஆதி ஜெகத்காரணம் பரம்பொருள்னு சொல்றார். ஒன்னும். அது எப்படி சுவாமி நாங்க நம்புறதுன்னா, என்ன நடந்ததுன்ற வரலாற்றை சொல்றார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ருத்ரன் பரம்பொருள்னு சொல்றீங்க. அது கிடையாது. ருத்ரனை படைச்சது பிரம்மா. சரி, பிரம்மா சிருஷ்டி கடவுள்னு சொல்றீங்களே, பிரம்மாவன் தானா சிருஷ்டி பண்ணல. பெருமாள் முதல்ல பிரம்மாவை படைச்சு அவனுக்கு வேதோபதேசம் பண்ணி எப்படி சிருஷ்டி பண்றதுன்ற கிரமத்தையும் உபதேசம் பண்ணி இப்படி பண்ணா சிருஷ்டி நடக்கும்னு சொல்லி அந்த வேலையில அவனை நியமிச்சிருக்கான். அதனால பிரம்மாவுக்கும் சேர்த்து சுவாமி இவன் தான். அதனால பிரம்மாவோ ருத்ரனோ தெய்வமாக முடியாது, இவனே பரம்பொருள் அப்படின்றத தெளிவா காட்டினார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். பிரம்மாவை படைச்சிட்டு இந்த முறைப்படி இந்த மந்திரங்களை கொண்டு நீ சிருஷ்டி பண்ணு, எல்லாரையும் படைன்னு சொன்ன போது அந்த பிரம்மாவால படைக்கப்பட்டவாள்ல ஒருத்தன் தான் ருத்ரன். அப்படி இருக்கிறச்ச அவனை படைச்ச பிரம்மாவையே படைச்ச பெருமாளுக்கு சமானமா அவனை நீங்க பேசுறதெல்லாம் சரியில்லை, புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நடந்ததுன்னு வேதத்தினுடைய சாரத்தை அப்படியே புழிஞ்சு கொடுக்கிறாரு. இன்னும் தெளிவா சொல்றார். இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை. இப்படி பல விதங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். வேதம் சொல்லிடுத்தோ, சாஸ்திரம் சொல்லிடுத்தோ, இந்த சிருஷ்டி ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றத பெருமாள் எனக்கு அப்படியே வீடியோ போல அவனுடைய சாட்சாத்காரத்தினால எனக்கு ஞானத்துல புரிய வச்சுட்டான். ஆகையினால அதெல்லாம் உணர்ந்து எப்படி வால்மீகி ராமனை நேர்ல பார்க்காத வால்மீகி, ராமனுடைய வாழ்நாள் முழுக்க ராமன் கூட இருந்து ஒன்னொன்னுத்தையும் நேர்ல பார்க்காத வால்மீகி எல்லாத்தையும் நேர்ல பார்த்தது போலவே எழுதி வைக்கிறார் பிரம்மாவினுடைய அனுகிரகத்தினாலே. அந்த மாதிரி பகவானுடைய அனுகிரகத்தினால சிருஷ்டி காலத்துக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பித்து என்னென்ன நடந்ததெல்லாம் இருக்கோ அது மொத்தம் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தினால எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து. அது அப்படியே நான் இங்க பாசுரமா எழுதியிருக்கேன். இதெல்லாம் சாரமான விஷயங்கள். இந்த 96 பாட்டுல எது முக்கியமான பாட்டுன்னு கேட்டுறாதவங்க தயவு பண்ணி. வேதத்தினுடைய சாரம், பெருமாளே காட்டி கொடுத்த ஞானம் இது. அதனால இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் ஆழமான பொருள்கள் தான். இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்காதீங்க, எழுதி வச்சுக்காதீங்க, மனசுல வச்சுக்கோங்க. சிந்தாமல் கொள்மின் நீர் தேர்ந்து. வெறும காதால வாங்கிக்கிறது மனசுல வச்சுக்கிறது மாத்திரம் போராது, இதெல்லாம் உணர்ந்து கடைபிடியுங்கள்னு ஆரம்பத்திலேயே ஆழ்வார் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அதனாலதான் சுவாமி தேசிகன் வேத செழும்பொருள், வேதத்தினுடைய செழுமையான அர்த்தம் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? ருத்ரனையும் பெருமாளையும் சமானமாலாம் பேசுறாங்களே அப்படின்னு கேட்டியப்பா, உனக்கு பதில் சொல்றேன் கேளு. இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம். ருத்ரனுக்கு சமானமானவன் பெருமாள்னு பேசிட்டு இருக்கீங்களே முட்டாள்களே, அந்த ருத்ரனுக்கும்
அவனுக்கு சுவாமியான பிரம்மாவுக்கும் இவன் தெய்வம். ருத்ரனுக்கு தெய்வம், ருத்ரனுக்கு அப்பாவான பிரம்மாவுக்கும் தெய்வம் அப்படின்னா இவன் பரம்பொருள் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். சரி, பெருமாள் பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, மத்த தெய்வங்களை ஏன் சேவிக்கிறதுக்கு இல்ல அப்படின்னா அதுக்கான காரணத்தை சொல்றார். காணிலும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரந்தர மிடுக்கிலாத தேவரை ஆணம் என்றடைந்து வாழும் மாதர் காலம் மாதிபால் பேணினும் பிறப்பெனும் பிணக்கருக்ககிற்றிலே. தேவதாந்திரங்கள்லாம் இருக்க பார்க்க சகிக்காதுன்னா காணிலும் உருப்பொலார். பெருமாளை செய்வீங்கோ, தாயாரை செய்வீங்கோ, ஆச்சரியமா சேவிக்கிறச்சே ஒரு சாந்தமான முகத்தோடு கூட பல முறை நாம அவளை தேடிண்டு போய் சேவிக்கிற மாதிரி நம்மள அப்படியே கவர்ந்து இழுக்கிறாளே. நிருசிம்மன்னா கோபம், தாயாரே பயந்தா, ருத்ரனே பயந்தான், பிரம்மாவே பயந்தான்னு நிருசிம்மனை பார்த்து உலகமே பயந்தது. அந்த பிரகலாதன்னு சொல்ற குழந்தை மாத்திரம் எப்படி நான் தைரியமா போய் மடியில உட்காந்துட்டு, இப்ப நாமெல்லாம் மாலோலன் நிருசிம்மன் 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 பைத்தியமா ஓடுறோமே சிவவிஷ்ணவெல்லாம், நமக்கு பயம் இல்லையா? பெருமாள் அப்படியே கண்ணுல கோவத்தீய கக்குண்டு பார்த்துட்டு இருக்கார், நாக்கு அப்படியே தொங்க போட்டு இருக்கார். வாடா ஒரு கை பார்க்கலான்றது போல வீர நிருசிம்மனா அவ்வளவு பெரிய திறமையோட உட்காந்துட்டு இருக்கார். ஆனா பயம் இல்லாம ஆசையா கிட்ட போறோமே, எப்படி போறோம்? துஷ்டாளுக்கு விரோதிகளுக்கு அவன் எதிரியா யமனா இருக்கக்கூடியவன். அவனிடத்துல அன்பு இருக்கிறவாளுக்கு அவன் அம்மாவாட்டம் அப்பாவாட்டம். அதனால குழந்தைகள் நாமெல்லாம் தாயார் தோப்பனார் போறதுக்கு பயப்படுறது இல்லை. ஒருத்தன் பெரிய ரவுடியா இருப்பான், இல்ல பெரிய வீரனா இருப்பான், பெரிய ராஜாவா இருப்பான், ஊர்ல இருக்கிறவாள்லாம் அவன் இடத்துல பயப்படுவா. ஆனா அவன் குழந்தை போய் அம்மா அப்பா நீ வா போன்னு சொல்லி அவன் மடியில ஏறி உட்கார்ந்து விளையாடுறதோன்னும் அந்த மாதிரி தான் நாம எல்லாம். ஆகையினாலே இவாள்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கா பெருமாள் தாயாரெல்லாம். என்ன அழகு, என்ன ஒரு சாந்தம், என்ன ஒரு சாத்விகத்தன்மை. அவளெல்லாம் பாக்குறச்சே என்னமோ பண்றதே நமக்கு. ஆனா தேவதாந்திரங்கள்னு சொல்லக்கூடியவா உடம்பு ஒண்ணு தலை ஒண்ணா இருக்கும், அதுவும் ஒற்றுமையா இருக்காது. பெருமாள் இப்படி வேணும்னு எடுத்துட்டு வந்தான். நம்ம கேட்கலாம், பெருமாளுக்கும் உடம்பு ஒண்ணு தலை ஒண்ணா நிருசிம்மாவதாரம் வர அவதாரம் எல்லாம் இருக்கேன்னா அப்படி வேணும்னு எடுத்துட்டு வந்தான். யாரோ தலையை வெட்ட போய் ஏதோ ஒரு தலையை கொண்டாந்து ஒட்ட வச்ச ஃபிட்டிங் எல்லாம் கிடையாது. அதனால பாக்குறதுக்கு செவிக்கல. காணிலும் உருப்பொலார் இதெல்லாம் வியாக்கியானத்துல செவிக்கலாம். நன்னா நீங்க செவிக்கினாத கீர்த்தியார். சரி, உருவம் தான் சகிக்கல, அவளுடைய பெருமையாவது காது கொடுத்து கேட்கும்படியா இருக்கான்னா காது கொடுத்து கேட்க முடியலன்னா. புள்ள தலைய அப்பன் வெட்டுறான், அப்பன் தலைய புள்ள கிள்றான். அம்மாவை சந்தேகப்பட்டு அப்பங்காரன் வெட்டுறான், அம்மாவை சந்தேகப்பட்டு அப்பங்காரன் சொன்னான்னு புள்ள அம்மன் தலைய வெட்டுறான். இப்படி எத்தனையோ காது கொடுத்து கேட்க முடியாத செய்திகள்லாம் உண்டு. அதனால செவிக்கினாத கீர்த்தியார், அவருடைய பெருமைகளை கேட்பதற்கும் காது கூசுகிறது. இப்படி எல்லாம் பாக்குறச்ச பயம்தான் வருது, எங்க பக்தி வருது? இதே ஸ்ரீமத் ராமாயணம், பாகவதம், நிருசிம்ம புராணம் அப்படின்னு பெருமாளை பத்தி எல்லாம் காதால கேட்கறச்ச ஒரு ஆசை வருது பாருங்க. அதெல்லாம் செவிக்கு இனிப்பான இனிக்கக்கூடிய புகழ், பெருமாளுடைய புகழ். தேவதாந்தங்களுடைய புகழெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாதுன்னா. சரி, அது பரவாயில்ல. பேணிலும் வரந்தர மிடுக்கில்லாத தேவர். ஒரு துரும்ப அசைக்கிறது கூட வரந்தர சக்தி இல்லைன்னா அவளுக்கு. பெருமாள் கொடுக்குற சக்தினாலதான் அவளால வரம் கொடுக்க முடியறது. இதை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, ருத்ரன் என்கிட்ட ஏதான வரம் தரேன்னு சொன்னா நான் என்ன கேட்டவனே, மோட்சம் தரவல்லையாகில் தான்னா என்னால முடியாதுன்னா. சரி, இன்று சாவாரை நாளை சாவும்படி பண்ணவில்லையோ, எனக்கு தீர்காயுச கொடுன்னு கேட்டா, உன் கர்மாவனாலதான் உனக்கு ஆயுசு வருது சுவாமி, அதுக்கும் என்னால முடியாதுன்னு சொன்னா. சரி, என்னதான் பண்ண முடியும் உன்னால? ஊசிக்கு பின்னால நூல் வரத்துக்காவது உன்னால வரம் தர முடியுமான்னு நான் அவனை பங்கப்படுத்தி அனுப்பினேன். அப்படின்னா எந்த ஒரு சின்ன வரம் கூட தருவதற்கு தகுதி இல்லாத பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே தங்கள் வாழ்நாளை ஓற்றி கொண்டிருக்கக்கூடியவா வாழலாம். இப்படி பார்க்க சகிக்கல, கேட்கறதுக்கு அவளுடைய சரித்திரம் அப்படியே கசக்கிறது, எந்த சக்தியும் இல்லை அப்படின்றவா கிட்ட போய் ஆசிரியிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அதனால எல்லோருக்கும் மூலமா இருக்கக்கூடிய ஆதி, எனக்கு சுவாமியா இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, அவனுடைய திருவடிகளை சேவித்து உங்களுடைய பிறவியை அறுத்துக் கொள்ளுங்கள், மோட்சத்துக்கு போங்க அப்படின்னு ஆச்சரியமான உபதேசம் இங்கே. அதே மாதிரி சுவாமி, நீங்க ஆழ்வார்கள்லாம் வாய திறந்தாலே மோட்சம் மோட்சம் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. நாங்க நன்னா வாழ வேண்டாமா? மத்த வாழாட்டம் நன்னா படிக்கணும், நன்னா சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நன்னா வயத்துக்கு சாப்பிடணும், சொத்து சுகம் எல்லாம் சேர்த்துக்கணும். இந்த உலக வாழ்க்கையை நாங்க அனுபவிக்க வேண்டாமா சுவாமி? இந்த உடம்புக்கு அப்புறம் வரப்போற மோட்சத்தையே பேசிட்டு இருக்கீங்களேன்னா, பெருமாள் கேவலம் மோட்சத்தை மட்டும் தரமாட்டான், எல்லாத்தையும் கொடுப்பான். தாயார், செல்வத்துக்கு அதிபதியான தாயார் பெருமாள் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ ரெண்டு பேரும் சேர்த்து தானே சரணாகதி பண்றீங்க. அவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான இன்பம்னு சொல்லக்கூடிய மோட்சம் மட்டுமல்ல, இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான அறம் பொருள் இன்பம் எல்லாத்தையும் கொடுப்பா. அறிந்தறிந்து வாமனன் அடியினை வணங்கினால் செறிந்தெழுந்த ஞானமோடு செல்வமும் சிறந்திடும். பெருமாள் வாமன அவதாரம் பண்ணானே திருவிக்கிரமன், அவனுடைய திருவடிகளை சேவிச்சோமானா செறிந்து எழுந்த ஞானமோடு செல்வமும் சிறந்திடும்.
ஆத்ம ஞானம் கிடைக்கும், லௌகீக ஞானம் கிடைக்கும், நல்ல படிப்பா, நல்ல நாலேஜோட இருப்பா, பெரிய டிகிரி எல்லாம் முடிப்பா, நல்ல வேலைக்கெல்லாம் போவா, செல்வமும் சிறந்திடும், கைங்கரிய செல்வமும் சேரும், மோட்சம்னு சொல்லக்கூடிய செல்வமும் சேரும், பக்தின்னு சொல்லக்கூடிய செல்வமும் சேரும், இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பணம், பொருள், வீடு, சொத்து, சுகம்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யங்களும் சேரும். அதனால பெருமாளை சேவிச்சிங்களானா இவ்வுலக வாழ்க்கைக்கும் உங்களுக்கு படி இழக்கிறான், அவ்வுலக வாழ்க்கைக்கும் படி இழக்கிறான். அதனால நீங்க கவலையப்படாதுங்க. ஒன்னொன்னுத்துக்கு ஒரு இடம் போகணும்னு அவசியமே இல்லை சுவாமி, எல்லாம் இவனிடத்துல கிடைக்கும். அந்த பெருமாளை எப்படி சுவாமி சேவிக்கிறது? நாங்க புன்புல வழி அடைத்து அறக்கிலச்சினை செய்து நன்புல வழி திறந்து ஞான நற்சுடர் கொலி என்பில் எல்கி நெஞ்சுருகி உள்கணிந்தெழுந்ததோர் அன்பில் அன்றி ஆழி யானை யாவர் காண வல்லரே. பெருமாளுடையதான பக்தின்னு சொல்லக்கூடிய அன்பு உங்க மனசுல வரணும் சுவாமி. பெருமாளை எப்படி சேவிக்கலாம், பெருமாளை எப்படி அடையலாம்னா உங்களுக்கு பெருமாள் தாயார் மேல பக்தி வரணும். அந்த பக்தி எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு எப்ப காரியம் ஆனமோ அப்ப மட்டும் பக்தி வந்துட்டோ அப்புறம் பெருமாளை மறக்கக்கூடிய அன்பா இருக்கக்கூடாது. அது எப்போதும் நிரந்தரமா பெருமாளிடத்துல பக்தின்னு சொல்லக்கூடிய அன்பு உங்களுக்கு இருக்கணும். அது உங்களுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் என்ன, எலும்பு என்ன, தசை என்ன, உடம்புல என்னென்ன இருக்கோ அதோட சேர்ந்து உயிரிலும் கலந்து நம்ம உடம்புல எங்க கீறினாலும் பக்தி தான் வெளிப்படணும். அனுமார் மாற கீழ்ச்சி காட்டினார், ராமர் சீத்தை தெரிகிறா, ஆழ்வார் மாறல காட்டுறார், திருப்பார்கடல்ல பெருமாள் தாயார் தெரிகிறா. அந்த மாதிரி உடம்புல எங்க பாரு பக்தின்னு சொல்லக்கூடியதானது ரத்தத்திலே கலந்து ஓடுகிற போது அந்த பக்தியின் மூலமாகவே நீங்க பெருமாளை சேவிக்கலாம். ஓர் அன்பில் அன்றி ஆழி யானை யாவர் காண வல்லரே. அவனிடத்துல அன்பு இருக்கிறவாளாலதான் அவனை சேவிக்க முடியும். ஆழ்வாராட்டமா பக்தி பண்ணலன்னா அவனை சேவிக்க முடியாதான்னா அதுக்குதான் சரணாகத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்கா. அந்த சரணாகத்தையும் கூட வேண்டா வெறுப்பா தலையெழுத்தேன்னு பண்ணிக்கிறது இல்ல. அவனிடத்துல ஒரு ஆசை இருக்கிறதுனாலதான் ஆசையோட போய் சரணாகதி பண்ணிக்கிறோம். எனக்கு இந்த பெருமாளண்ட சரணாகதி ஆயிருக்கு, எனக்கு மாலோலன் திருவடியில சரணாகதி ஆயிருக்கு, எனக்கு கண்ணன் திருவடிகள்ல பிரன்யாசம் ஆயிருக்குன்னு ஆசையோட தானே பண்ணிக்கிறோம். அதனால பக்தியோ பிரபத்தியோ பெருமாளிடத்திலே அன்பு இருந்தால் போதும் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்ற வழியும் சொல்லி கொடுக்கிறார். தன்னை பத்தி சொல்லிக்கிறார் சுவாமி. நீங்க ஆழ்வார், உங்க உடம்புல எங்க வச்சு பார்த்தாலும் பக்தி இருக்கும், நீங்க பெருமாளை சேவிச்சுட்டீங்க சரி. நீங்க பெரிய ஞானி, உங்களுக்கு வேதமெல்லாம் கூட தெரியும், பெருமாளே உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கார், நீங்க இதெல்லாம் உபதேசம் பண்ணிடுவீங்க. ஆனா எங்களை மாதிரி சாதாரணமா இருக்கிறவா நிலைமை என்ன அப்படின்னு நாம எல்லாம் கேட்டோம்னா நமக்கு ஆச்சரியமா ஒரு பதில் சொல்றாரு ஆழ்வார். பி ஃபிட்டிங் ரிப்ளைன்னு சொல்றோம் இல்லையோ. உளங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்றிலேன், புலன்களைந்தும் வென்றிலேன், பொறியிலேன் புனித நின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் ஈசனே. ஆழ்வார் சொல்றார், பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன்னு சொல்லக்கூடிய முதல் 4 குலங்கள்ல ஒரு குலத்திலேயே நான் பிறக்கல. அப்படின்னா என்ன? ஒரு ரிஷி, ஒரு தேவமாத்துன்னு சொல்லக்கூடிய பொருந்தாத ஒரு சேர்க்கையில பிறந்தார். வளர்ந்ததோ பஞ்சம வர்ணம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வர்ணத்திலே வளர்ந்தார். அதனால நல்ல குடிப்பிறப்பும் எனக்கு இல்லைன்னா. நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்றிலேன், 4 வேதங்களை படிச்சு அர்த்தம் தெரிஞ்சுக்க கூடியதான ஜென்மா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னா. புலன்கள் 5 வென்றிலேன், அதாவது இந்திரியங்கள் எல்லாம் என்னால ஜெயிக்க முடியல, அது போன வழியில நான் போயிட்டு இருந்தேன். பொறியிலேன், புத்தி இல்லை, ஞானம் இல்லை. இத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும், இத்தனை யோக்கியத்தை இல்லாம இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நான் தெரிஞ்சுட்டேன், நீ இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே. இவன் தான் எனக்கு ஈசன், இவன் தான் எனக்கு சுவாமின்னு ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள்னு தெரிஞ்சுட்டேன். அவனுடைய திருவடிகளை தவிர அவன் அடையிற வழி ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சுட்டேன். அதனால எந்த தகுதி இல்லைன்னாலும், எத்தனை பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும், எத்தனை அயோக்கியனா இருந்தாலும் மனசு வெறுத்து திரிஞ்சு போயிடு. திருந்திட்டோ இவன் தான் பரம்பொருள்னு தெரிஞ்சுட்டு அவனுடைய திருவடியே நமக்கு கதின்னு வந்துட்டியானா உனக்கு பெருமாள் மோட்சம் தரான்னு சொல்லி ஆழ்வார் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் தன்மேலே சொல்லிக்கொண்டு மோட்சம் போகக்கூடிய வழி உங்களுக்கு உண்டுன்னு தெளிவான பதில் சொல்லிட்டார். இதுக்கு அப்புறமும் எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு பக்தி கிடையாது, நான் நல்ல குலத்துல பிறக்கல, பெருமாள் எனக்கெல்லாம் எப்படி மோட்சம் கொடுப்பான்னு விலகி போனீங்களானா நீங்க மோட்சம் போறதுக்கு ஆசை இல்லாம இந்த சம்சாரத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர பெருமாள் மோட்சம் போறதுக்கான வழியை உங்களுக்கு காட்டலன்னு அர்த்தம் இல்ல, நீங்க தயாரா இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு தெளிவா சாதிக்கிறார். இந்த திருச்சந்த விருத்தம் முழுக்க ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் விஷயமான பாசுரம் அப்படின்னு ஆச்சாரிய எல்லாம் அனுபவிக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, கடைசி பாட்டுல ரங்கநாதனை பார்த்து ஆழ்வார் சொல்றார், உன்னை பார்த்துதான் திருச்சந்த விருத்தம் பாடின்னு இருக்கேன், நீ பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கிய, கொஞ்சம் கேள அப்படின்னு சொல்ற மாதிரி பொன்னி சூழ் அரங்கம் மேய பூவை வண்ணமாய கேள். பொன்னி சூழ் அரங்கம், வட திருக்காவிரி தென் திருக்காவிரின்னு சொல்லக்கூடிய 2 நதிகளாலே சூழப்பெற்ற ஸ்ரீரங்கத்திலே நிலை பெற்று சாஸ்வதமாக ஸ்திரமாக சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதா, மாயனே, கண்ணா,
கொஞ்சம் காதை கொடுத்து நான் பாடுற திருச்சந்த விருத்தத்தை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்றதுனால திருச்சந்த விழுக்கம் முழுத்த அந்த ரங்கநாதன் விஷயமான பாசுரம்னு பெரியவா நமக்கெல்லாம் அனுகிரகிச்சிருக்கா. கடைசியா திருச்சந்த விருத்தம் முடியிருச்சு என்ன சொல்றாருன்னா, இயக்கராத பல்பிறப்பில் என்னை மாற்றி இன்று வந்து உயக்கொள் மேகவண்ண நன்னி எண்ணிலாய தன்னுளே மயக்கினான் தன் மண்ணு சோதி ஆதலால் என்னாவிதான் இயக்கலாம் மறுத்து அறாத இன்ப வீடு பெற்றதே. சுவாமி, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, எதை கேட்டாலும் தரதுன்னு சொல்றீங்க, அது கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு தான் இன்பம் பயக்கும், காலாகாலத்துக்கு நிரந்தரமான மோட்ச இன்பம் கிடைக்காது. ஆனா நான் இந்த ரங்கநாதனை சரணாகதி பண்ணேன், பெருமாள் எனக்கு என்ன கொடுத்தான் தெரியுமா? அறாத இன்ப வீடு கொடுத்தான். அப்படின்னா வந்து கொஞ்ச நேரத்துல இல்லாமல் போகக்கூடியதான சாதாரண ஒரு இன்பத்திலே என்னை மூட்டாமல் நிரந்தரமான ஆனந்தம்னு சொல்லக்கூடிய மோட்ச ஆனந்தத்தை எனக்கு கொடுத்தான். என்னுடைய ஆத்மா இன்ப வீடு ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய ஆனந்த வீடை பலனாக பெற்றது. இதுக்கு மேல என்ன பலன் ஒரு தெய்வத்தால கொடுக்க முடியும்? இல்ல ஒரு தெய்வம் என்ன கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல என்னதான் வேணும் உங்களுக்கு, எது வேணாலும் கொடுக்கறான்னு சொல்லும் போது இவனை செய்வீங்க என்ன சொல்றது மாதிரி திருச்சந்த விருத்தத்தினுடைய சாரத்தை கடைசி பாட்டில் சொல்லிட்டார் ஆழ்வார். ஆழ்வார் பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை காட்டுறார். என்னைக்கும் பெருமாளையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாது, சரீரி பாவம்னு சொன்னோம் இல்லையோ, உடம்பும் உயிரும் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி பிரயோஜனம் இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளும் நாமளும் என்னைக்கும் பிரியாம இருந்துட்டு இருக்கோன்றதை ஆழ்வார் சாதிக்கிறார். நாரணனே, நன்றாக நான் உன்னையன்றி இளையன் கண்டாய், நீ என்னை அன்றி இலை. பெருமாள் இல்லாம நாம இல்ல, நாம் இல்லாத பெருமாள் இல்ல, ரெண்டு பேரும் உயிரும் உடலுமா இருக்கக்கூடியவா, ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் மதிப்பு. உடம்பும் உயிரும் பிரிஞ்சுடுத்தானா அந்த உடம்புக்கு ஒரு நாள் கூட மதிப்பு இல்லை, தூக்கி போட்டுருவா. ஆகையினால நமக்கு எது அழகுன்னா, நமக்கு உயிரா இருக்கக்கூடிய பெருமாளோட சேர்ந்து இருக்கிறது தான் அழகு. பெருமாளுக்கு எது அழகுன்னா நம்மள தன்னோட சேர்த்துக்கிறது தான் அழகு. அதனால பெருமாள் நம்மள சேர்த்துக்கிறதுக்கு பல வழிகள்ல காத்துட்டு இருக்கான். நாம சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன செயலை பண்ணாததுனால பெருமாளை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த பிரபத்தி பண்ணுவோம், பெருமாளை போய் சேருவோம். சரி சுவாமி, பிரபத்தி பண்றோம், பெருமாள் மோட்சம் கொடுக்கிறார், அந்த பிரபத்திக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் சுவாமி? பரநியாசம் ஆயிடுத்து, என்னைக்கோ பெருமாள் என்ன கூட்டுக்கிறான், அன்னைக்கு மோட்சம் போறேன், அது வரைக்கும் நான் எப்படி இருக்கலாம்? எப்படி வேணாலும் இருக்கலாமா? என் இஷ்டத்துக்கு இருக்கலாமா? டிவி பார்த்துட்டு இருக்கலாமா? பேப்பர் படிச்சுட்டு இருக்கலாமா? என்ன பண்றதுன்னா ஆச்சரியமா சாதிக்கிறார். பெருமாள் விஷயமா காலம் கழியணும்ன்றார். தரித்திருந்தேன் ஆகவே தாரா கணப்போர் விரித்துரைத்த வெண்ணாகத்து உன்னை தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. பொழுதை எப்படி போக்குறது சுவாமி? பொழுது போக்குறதுக்கு இன்னைக்கு நிறைய வழி உண்டு. ஆனா அதெல்லாம் பயனுள்ள போதா கழியாது. பொழுத நல்ல போதா போக்கணும், பயனுள்ள காலமா கழிக்கணும். காலக்ஷேபம்னு சொல்றோமே, க்ஷேபம் அப்படின்னா என்னன்னா பயனுள்ளதா பொழுத போக்குறது. காலக்ஷேபம் அப்படின்னா காலத்தை பயனுள்ளதாக கழித்தல். எப்படி காலம் பயனுள்ளதாகும்னா, பெருமாள் விஷயமா பாகவதால் விஷயமா அனுபவிக்கிறச்ச, கைங்கரியம் பண்றச்ச, பக்தி பண்றச்ச காலம் பயனுள்ளதா கழியும். அப்படி இல்லாம உலகியல் இன்பங்கள்ல அல்லது டைம் பாஸா பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் நாம ஏதானும் பண்ணிட்டு இருந்தோம், சுரத்தில்லாத காரியங்கள்ல செயல்படுத்திட்டு இருந்தோம்னா அது காலக்ஷேபம் அல்ல, காலக்ஷோபம். அதாவது காலத்தை வீணாக்குறதுன்னு அர்த்தம். அதனால சரணாகதி பண்ண பிரபன்னனுடைய காலம் எப்படி கழியணும் தெரியுமா? தெரித்தெழுதி, அதாவது பெருமாள் விஷயமா எழுதுறது, அவனுடைய நாமாவை எழுதுறதோ, அவனுடைய மந்திரங்கள் எழுதுறதோ, அவனுடைய பாசுரங்களை ஸ்தோத்திரங்கள் எழுதுறதோ, இல்ல அவனை பத்தி கட்டுரைகள் கதைகள் புஸ்தகங்கள் எழுதுறதோ, அந்த மாதிரி எழுதி போனோம். ஆச்சாரியெல்லாம் அதனாலதான் கிரந்தங்கள் எழுதினான், ஆழ்வார்கள்லாம் பாசுரங்கள் எழுதினான். அதனால தெரித்து எழுதி அவனை பத்தி ஏதானும் எழுதிட்டு இருக்கணும் சுவாமி. வாசித்தும் நிறைய அவனை பத்தி படிக்கணும், பெரியவா பண்ண புஸ்தகங்கள் எல்லாம் படிக்கணும், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நம்ம ஆச்சாரியா பண்ண புஸ்தகத்தெல்லாம் படிக்கணும், வாசிக்கணும். கேட்டும் ஒருத்தர் சொல்ல நாம கேட்கணும், உபன்யாசம் காலக்ஷேபம்னு சொல்றத கேட்கணும். வணங்கி வழிபட்டும், கை கூப்பணும், விழுந்து சேவிக்கணும், திருவாராதனம் எல்லாம் பண்ணணும். பூசித்தும், துளசியையும் புஷ்பத்தையும் கொண்டு பெருமாளை போற்றி ஏத்த வேண்டும், பூஜை பண்ண வேண்டும். இப்படியெல்லாம் தான் நான் போது போக்கினேன் அப்படின்னு சரணாகதிக்கு பிறகு எனக்கு மோட்சம் கிடைச்சிடுத்து, எப்படி வேணாலும் இருக்கலாம், இதுக்கு மேல பெருமாளை நினைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் அந்த வைகுண்டத்திலே அனுபவிக்கக்கூடிய மோட்சானந்தத்துக்கு ஒரு ட்ரெய்லர் போல இந்த வாழ்க்கையை வாழ வேணும்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இதுக்கு உத்தர கிருத்தியம்னு பேரு. உத்தர கிருத்தியம்னா பிரபத்தி பண்ணதற்கு பிறகு வரக்கூடிய காலத்திலே நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். ஆச்சரியமா சாதிக்கிறார். பெருமாள் விஷயமா பொழுது எப்படி கழியணும்ன்றதுக்கு புட்டு வைக்கிறார் ஆழ்வார். இது மாதிரி தெளிவா சாதிக்க முடியாது யாராலையும். இதுக்குதான் காலக்ஷேபம்னு பேர் வந்தது, பகவான் விஷயமா காலத்தை கடத்துறதுன்னு. அடுத்தது, அன்னைக்கு பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணின போது வேதங்களுடைய சாரத்தை எல்லாம் பகவத்கீதையா உபதேசம் பண்ணினான்.
அந்த கீதையினுடைய பெருமையை இன்னைக்கு திருமிழிசை ஆழ்வாராக அபினவ தசாவதாரம் பண்ணின போது நமக்கெல்லாம் எடுத்துரைக்கிறான் கண்ணன். சேயனனியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரை கோணாய் நின்ற மாயன் அன்றோதிய வாக்கதனை கள்ளார் உலகத்து ஏதிலராம் மெய்ஞானமில். பகவத்கீதை தெரியாம இருக்கிறவன் லோகத்துல இருந்து பிரயோஜனமே இல்லை சுவாமி. ஒருத்தனுக்கு பகவத்கீதை தெரிஞ்சு போயிடுத்தோ அவனுக்கு எத்தனை ஞானம் இருக்கணுமோ அது அத்தனையும் வந்துடுத்துன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவத்கீதையில இல்லாத விஷயங்களே கிடையாது, அது வேதத்தினுடைய சாரமா இருக்கக்கூடியது. அதுக்கு முக்கியமான ஏற்றம் என்னன்னா பெருமாளுடைய திருவாக்கிலிருந்து வந்ததுன்றதுதான் ஏற்றம். எவன் 4 வேதங்களாலே கொண்டாடப்படுகிறானோ அவனே அதனுடைய சாரமா சில ஸ்லோகங்களை சொல்லியிருக்கான்னா அது எத்தனை பெரிய விஷயமா இருக்கணும். அதனால அந்த ஞானத்தோட இருக்கிறவன் தான் நல்லபடியா வாழ முடியும். அந்த ஞானம் இல்லாமல் இருக்கிறவன் ஞானம் இல்லாதவன் ஜடம் அப்படின்றார். அன்னைக்கு கீதையினுடைய பெருமையை உபதேசமா பண்ணி காட்டினான் பெருமாள். அன்னைக்கு கீதையை உபதேசம் பண்ணி காட்டினான் பெருமாள். இன்னைக்கு அதனுடைய பெருமையை சொல்லி காட்டுறான் பெருமாள் ஆழ்வாரா அவதாரம் பண்ணி. சரி சுவாமி, பெருமாள் அடையறதுக்கான வழியெல்லாம் சொல்லிட்டீங்க. நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேனே, நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் நிறைய நரகத்துக்கு போய் ரொம்ப காலம் இருக்கணுமே, அந்த நரக பயம் என்ன போட்டு வாட்டுறது, என்ன பண்றதுன்னு கேட்டா சரணாகதி பண்ணவாளுக்கு நரக பயம் வேண்டாம், சரணாகதி பண்ணவாளுக்கு நரகமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பயத்தை போக்குறாரு. திறம்பேழ்மின் கண்டீர் திருவடி தன் நாமம் மறந்தும் புறம் தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை குவிச்செவிக்கு. ஒரு முறை யமலோகத்துல யமன் தன்னுடைய தூதர்கள் எல்லாம் கூட்டு சத்தமா கூட சொல்ல பயப்படுறானோ, ரகசியமா பேசுறானோ. யாரானோ அதிகாரத்துல இருக்கிறவா இல்ல யாரானோ ரொம்ப வலிமையோடு இருக்கிறவாளை பத்தி நாம பேச வச்ச பயந்து பயந்து பேசுவோம் பார்த்தங்களா. அந்த மாதிரி பெருமாளிடத்திலும் பாகவதாலிடத்திலும் யமனுக்கு பயமா. ஏன்னா பெருமாள் பாகவதாலாம் யமனுக்கு சுவாமியா இருக்கிறதுனால. அதனால எங்க காதுல விழுந்து போறதோ அப்படின்னு பயந்துண்டு கிட்ட கூட்டு காதுல ரகசியமாட்டும் சொல்றானோ. என்ன சொல்றான்னா, மறந்தும் புறந்தொழா மாந்தர், மறந்தும் கூட பெருமாளை தவிர வேற தெய்வங்களை சேவிக்காம இருக்கிற உத்தமமான ஸ்ரீவைஷ்ணவா இருக்கா பாருங்கோ. அவள்லாம் பிரபன்னர்கள், மோட்சம் போறதுக்குரிய அதிகாரிகள். அவள்லாம் அவ கிட்ட போய் தப்பி தவறி நீங்க அவளுடைய பிராணனை இங்க எடுத்துன்னு வந்துட்டீங்கோ, அவளுடைய உயிரை இங்க எடுத்துன்னு வந்துட்டீங்கோ, நீங்க நானு யமலோகம் மொத்தம் காலி ஆயிடும், பெருமாளுடைய கோபத்துக்கு ஆளாகும். அதனால அந்த மாதிரி மறந்தும் கூட வேற தெய்வங்களை சேவிக்காம இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்காளே, அவளை பாத்தீங்களான்னா இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள். அவ கிட்ட கெஞ்சி கிஞ்சி அவ கிட்ட ரொம்ப சாதுவாட்டமா உங்களை காட்டின்ட்டு, பரவாயில்ல யமனுடைய தூதர்கள் வந்தா பகவானுடைய அடியார்களான பாகவதா நம்ம கிட்ட பணிவாதான் இருந்தான்னு சொல்லி அவளுடைய நல்ல பேரை சம்பாரிச்சுக்கோங்க. அவளிடத்துல கோபத்தை சம்பாதிக்காதீங்கோ, பெருமாள் உங்களை விட்டு வைக்க மாட்டார். என்னுடைய பக்தனிடத்துல அப்படி நடந்துண்டியா அப்படின்னு பெருமாள் கோபம் வரும். அப்ப என்ன பண்றதுன்னா அவளை கையை கூப்பி விழுந்து சேவிச்சு 2 பிரதட்சணம் பண்ணிட்டு பேசாம வந்துரு. அவள் ஐஷன் போறதுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து விஷ்ணு தூதா வருவான்னு சொல்றான். இப்ப தெரியறதா ஏன் ஸ்ரீ வைஷ்ணவா தேவதாந்திரத்தை சேவிக்க கூடாதுன்னு? யமன் சொல்றான், மறந்தும் புறந்தொழா மாந்தரா இருக்கிறவாளுக்கு தான் மோட்சம்னு கீதையில கண்ணன் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி இருக்கிறவாள நீ அழிச்சுட்டு வராதே அப்படின்னு சொன்னதுனால அதுக்காக தான் அவன் வேற எங்கேயும் போறது இல்லைன்றத புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்லி நீ எத்தனை பாவம் பண்ணியிருந்தாலும் அதை உணர்ந்து திருந்துட்டியானா அந்த தண்டனைகள்ல ஒரு பாகம் இங்க அனுபவிச்சுடுற. அதனால சரணாகதி உன்னை நரகத்துக்கு போடாதபடி பண்றது. அப்படி இருக்கிறச்சா நரக பயம் உனக்கு வேண்டாம்னு தெளிவா சாதிக்கிறார் ஆழ்வார். ஏன் தேவதாந்திர சம்பந்தம் கூடாதுன்றதையும் தெளிவா சாதிச்சிருக்கார் பல இடத்துல. இப்பேற்பட்ட ஆழ்வார், இந்த ஆழ்வார் இந்த மாதிரி நிறைய விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் நமக்கு மனசிலே பதியும்படியா சாரமாக சாதித்திருக்கிறார். இவர் மங்களாசாசனம் பண்ண திவ்யதேசங்கள்னு பார்த்தா ஸ்ரீரங்கம், திருக்கோட்டியூர், திருமலை, திருவள்ளிக்கேணி, திரு அன்பில், திருக்கடல்மல்லை, திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்தி, திருப்பேர் நகர்னு சொல்லக்கூடிய அப்பகொடுத்தான் சன்னதி, திரு எவ்வூழ்னு சொல்லக்கூடிய வீரராகவன் சன்னதி, திருவெக்கா சொன்னவண்ணம் செய்த பெருமாள் சன்னதி, கபிஸ்தலம், திருக்குடந்தை அமுதன், துவாரகை, ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய பரமபதம், திருக்குறுங்குடி, திரு ஊரகம் உலகளந்த பெருமான், திருப்பாடகம்னு சொல்லக்கூடிய பாண்டவதூத பெருமாள் அப்படின்னு மொத்தம் கிட்டத்தட்ட 17 திவதேசங்களை இந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இந்த ஆழ்வாருடைய திருநாமங்கள்னு பார்த்தா திருமழிசையிலே அவதாரம் பண்ணிய ஆழ்வாரானபடியினாலே திருமழிசை ஆழ்வார்னு பெயர். 6வது ஆழ்வானாலே பிரான் என்று கொண்டாடப்பட்டபடியினாலே திருமழிசை பிரான். திருமழிசையிலே 6வது ஆழ்வானுக்கே பிரான் ஆனவர் அப்படின்னு திருமழிசை பிரான் திருநாமம். 6வது ஆழ்வானுக்கு மட்டும் பிரான் அல்ல, அவனுடைய அடியவர்களான ஸ்ரீ வைஷ்ணவா நமக்கு எல்லாருக்கும் பிரான் அப்படின்னு சொல்லும்படியா திருமழிசை பிரான். அதையே செல்லமா மழிசை பிரான்னு சொல்றது. பிரான் அப்படின்னாலும் பரன் அப்படின்னாலும் சுவாமி பரம்பொருள்னு அர்த்தம். அதனால மழிசை பரனே, மழிசையில் வந்த பரம்பொருளே அப்படின்னு சுவாமி தேசிகன் அவரை கொண்டாடுறாரு. அப்படின்னா பகவானுக்கு சமானமானவர் இந்த ஆழ்வார். அதே சுவாமி தேசிகன் இன்னொரு பாட்டுல மழிசை வந்த சோதியினர் அப்படின்னா
திருமழிசையிலே வந்து அவதாரம் பண்ணின ஜோதி. எது ஜோதின்னா சுதர்சன ஆழ்வானதான் வந்து ஜோதின்னு சொல்றது வழக்கம். ஏன்னா ஜோதி வடிவாக ஒளி பிழம்பாக இருக்கக்கூடியவன் அவனே திருமழிசையில வந்து திருமழிசை பிரானா அவதாரம் பண்ணபடியினாலே மழிசையிலே வந்து அவதாரம் பண்ணின சுதர்சன ஜோதி அப்படின்னு கொண்டாடுறார். அதனால மழிசை வந்த சோதி. ருத்ரன் கொடுத்துட்டு போன பட்டம் பக்திசாரன்னு சொல்லக்கூடியது. இவருடைய பிரபந்தங்களாலே இவருக்கு கிடைத்த பட்டம் உரையிலிடாதார்னு சொல்லக்கூடியது. இப்படியெல்லாம் ஆச்சரியமாக எழுந்தருளி இருந்த இந்த ஆழ்வாருடைய பிரபாவமே ஆச்சரியமான பிரபாவம். பேயாழ்வாருடைய சிஷ்யர் இவரை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்கான்னு பார்க்கலாம். பரம பாகவதோத்தமரான சுவாமி திருக்கச்சி நம்பிகள் இவருடைய திருச்சந்த விருத்தம்னு சொல்லக்கூடியதான பிரபந்தத்துக்கு 2 தனியன் பாடியிருக்கார். அதுல இருந்து இவர் பெருமை தெரியும். தருச்சந்த பொழில் தழுவு தாரணியின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை பரன் வருமூர் கருச்சந்தும் காரகிலும் கமழ் கோங்கும் மணனாரும் திருச்சந்தத்துடன் மறுவு திருமழிசை வளம்பதியே. திருமழிசைன்னு சொல்லக்கூடிய வளமான அந்த திவ்யதேசம் இருக்கிறதே, அது எப்பேற்பட்ட திவ்யதேசம் தெரியுமா? தருச்சந்த பொழில் தழுவு தாரணியின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை பரன் வரும் ஊர் அது. அதாவது திருமழிசை பிரான் வந்து அவதாரம் பண்ணின ஊர். எதுக்கு திருமழிசை பிரான் வந்து அங்க அவதாரம் பண்ணினார் அப்படின்னா, தாரணியின் துயர் தீர, இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்களுடைய, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுடைய துயர் துன்பமெல்லாம் நீங்குவதற்காக, அவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக திருமழிசை பிரான் இந்த ஊர்ல வந்து அவதாரம் பண்ணினார். இந்த ஊர் எப்பேற்பட்ட ஊர்னா தருச்சந்த பொழில் தழுவக்கூடிய ஊர். தரு அப்படின்னா மரம், சந்தம் அப்படின்னா சந்தனம், கற்பக மரத்துக்கு சமானமான மரங்கள் அல்லது கற்பக மரம் போல கேட்ட பலன்களை எல்லாம் தரக்கூடிய திருமங்கவள்ளி தாயாரும் ஜெகநாத பெருமாளுமான கற்பக மரம் மற்றும் சந்தன மரங்கள், இதெல்லாம் எங்கும் வாசனை வீசிக்கொண்டு கமகமான் இருக்கக்கூடிய செழிப்பான ஊர் இந்த ஊர். கருச்சந்த பொழில் தழுவக்கூடிய ஊர். அந்த ஊர்ல கருச்சந்தும் கார் அகிலும் கமழ் கோங்கும் மணநாரும் அப்படின்னார். அந்த ஊர்ல சந்தன மரங்கள், கற்பக மரத்துக்கு சமானமான மரம், அதோடு மட்டுமல்லாமல் நல்ல வாசனை வரக்கூடிய, அந்த காலத்துல சாம்பிராணிக்கு பதில் பயன்படுத்தப்பட்ட அகில் கட்டைன்னு சொல்லக்கூடிய இயற்கை நறுமணம் மிகுந்த கட்டை. அந்த அகில் புகையெல்லாம் திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய வேடர்கள்லாம் அகில் மரத்தை வெட்டிண்டு வந்து அதனால சாம்பிராணி போடுறாளாம் திருவேங்கடமுடையானுக்கு. அதனால திருவேங்கடமலை முழுக்க அகில் புகை வாசனை அப்படியே பறந்து ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் போறதுன்னு திருமங்கையாழ்வார் பாடுறார். அப்படி சாம்பிராணிக்கு பதில் பயன்படுத்தின அகில் கட்டையெல்லாம் நிறைய உண்டு. அதனால ஊரே அப்படியே கமகமான சாம்பிராணி வாசனையோட திகழ்கிறது. மனம் நாரும் திகழ் கோங்கும் கமழ் கோங்கும், அப்படி கோங்கு மரம்னு சொல்லக்கூடிய வாசனை வீசக்கூடிய மரம். அதாவது சில மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போனா அப்படியே கமகமான வாசனை அப்படியே மூக்க தொலைச்சு ஹிருதயம் வரைக்கும் போகும். இந்த நாகலிங்க மரம்னு ஒரு மரம், அந்த மரம் ரொம்ப ரேரா இருக்கும். உதாரணமா ஸ்ரீரங்கத்துல சுதர்சன ஆழ்வான் சன்னதியில இருந்து தாயாருக்கு சன்னதிக்கு போற வழியில இருக்கக்கூடிய தோட்டத்துல அந்த மரம் உண்டு. மெட்ராஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டியில உண்டு. அந்த மாதிரி அந்த மரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்த சுத்தி ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்படி கமகமகமான வாசனை வரும். அந்த மாதிரி நிறைய வாசனை இருக்கக்கூடிய மரங்களால சூழப்பெற்ற இயற்கை வளம் மிகுந்த ஊர். அந்த ஊர் ரொம்ப புடிச்சு போயிட்டதுனாலதான் திருச்சந்தத்துடன் மறுவு திருமழிசை வலம்பதி. திருன்னா தாயார், திருமங்கவள்ளி தாயார். அவள் சந்தத்துடன் ஆசையோடு கூட மறுவு நிலையாக ஸ்திரவாசம் பண்ணுகிற திருமழிசை. தாயாருக்கு இந்த மாதிரி இயற்கை எழில் மிகுந்த கமகமான்னு வாசனை வீசக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப இஷ்டம். திருவேங்கடமுடையானுக்கும் இஷ்டம். அதனாலதான் திருமலையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க தாயாருக்கு இஷ்டமானபடினால திருமங்கவள்ளி தாயாரும் ஜெகநாத பெருமாளும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி தாயாரே ஆசையோடு கூட வசிக்கக்கூடிய அளவுக்கு இயற்கை வளம் சூழப்பெற்ற கமகமான்னு கமழக்கூடிய ஊருது. இதிலே பக்தி மனம் கமழ பக்திசாரராக திருமழிசை பிரான் வந்து அவதாரம் பண்ணினார். அதனால உலகத்தவர்களுடைய துயரமெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் தனியன் பண்ணார். அவரே இன்னொரு தனியன் பண்ணிருக்கார் திருக்கச்சி நம்பிகளே. உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. புலவர்கள்லாம் சேர்ந்துட்டு தங்களுடைய நாக்குன்னு சொல்லக்கூடிய தராசிலே, புகழ்கோல்னு சொல்லக்கூடிய தராசிலே இந்த உலகத்துல எந்தெந்த கஷேத்திரம் எவ்வளவு வசந்ததுன்னு சொல்லி பேசிட்டு வரா. அப்போ தராசுல ஒரு பக்கத்துல உலகத்தையே வச்சுட்டா, ஒரு பக்கத்துல திருமழிசையை மட்டும் வச்சிருக்கான்னா, திருமழிசை மட்டும் இருக்கக்கூடியதான தராசு பகுதியே வந்து பெருமையோடு நின்னதுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை திவ்யதேசங்களுக்கும் சாரமான ஊர் இதுன்னு சொல்லக்கூடிய பெருமை படைத்தது.
அப்பேற்பட்ட திவ்யதேசத்திலே வந்து அவதாரம் பண்ணின திருமழிசை பிரான் இருக்கார் பாருங்க, அவரும் எல்லாரையும் விட ரொம்பவும் பெருமை பெற்ற ஒரு பக்திமான். ஆகையினாலே அவர் காட்டி தரக்கூடிய வழியிலே போனா நமக்கு நம்முடைய துயர் தீரும், நம்முடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போய் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அந்த ஊருடைய பெருமையை காட்டுறார். அடுத்தது இப்ப பார்த்த 2 தனியன்களும் திருச்சந்த விருத்தத்துக்கான தனியன்கள். நான்முகன் திருவந்தாதிக்கு ஸ்ரீராம பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் ஒரு தனியன் பண்ணிருக்கார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் மொழி செப்பி வாழலாம் நெஞ்சமே, மொய்பூ மழிசை பரநடியே வாழ்த்து. இந்த நான்முகன் திருவந்தாதில் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமன் நாராயணன் தான் பிரம்மாவை படைச்சான், பிரம்மா ருத்ரனை படைச்சான் அப்படின்னு சொல்லி ஆதி மூலமானவன் பரம்பொருள் தான், பிரம்மனோ ருத்ரனோ கிடையாது, ஜெகத் சிருஷ்டி இப்படிதான் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய வேத ரகசியத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆரம்பிக்கிறச்சே எவ்வளோ பெரிய வசந்த விஷயத்த சொல்றாரு பாருங்க. அப்பேற்பட்ட வசந்த விஷயங்கள்லாம் இது ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன். இது முதலான பல வசந்த விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடியது நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய கிரந்தம். அப்பேற்பட்ட புகழ் மிகுந்த அந்த பிரபந்தத்தை சொல்லிக்கொண்டு நல்லபடியா நாம வாழலாம், நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் தீந்துரும், என்னென்ன கேட்கிறோமோ எல்லாம் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். அதுக்கெல்லாம் நாம ஒண்ணுதான் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, மொய்பூ மழிசை பரநடியே வாழ்த்து. ஆச்சரியமா நிறைய மனம் கமழக்கூடிய வாசனை வீசக்கூடிய புஷ்பங்கள் நிறைந்து கமகமான்னு இருக்கக்கூடிய திருமழிசையிலே அவதாரம் பண்ணின திருமழிசை ஆழ்வார் இருக்காரு, அவரை அந்த வாசனை புஷ்பங்களை கொண்டு அவர் திருவடிகளிலே இட்டு அர்ச்சனை பண்ணி அவரை சேவிங்கோ. மனமே நீ சேவி, ஜனங்களே நீங்க சேவிங்கோ, நம்ம எல்லாம் சேவிக்கலாம். அப்படி சேவிச்சு ஆழ்வாருடைய அனுகிரகம் நமக்கு வந்து கொடுத்தோம்னா அவருடைய பிரபந்தங்களும் நமக்கு புரியும், அதுல சொன்னபடி வாழ்ந்தா நமக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனந்தமான மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி இந்த தனியன்ல சொல்றாரு இந்த சுவாமி. அடுத்தபடியா திருவரங்கத்தமுதனார் ராமானுச நூற்றந்தாதியில இந்த ஆழ்வார் குறிப்பிட்ட போது இடம் கொண்ட கீர்த்தி மடிசைக்கு இறைவன் அப்படின்னார். அதாவது இந்த உலகத்திலே எது சிறப்புமிக்க இடம் புகழ்மிக்க இடம் அப்படின்னா திருமழிசை தான். அந்த திருமழிசைக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவர் அல்லது அந்த திருமழிசையிலே தோன்றிய எனக்கு இறைவனாக இருக்கக்கூடியவர் நமக்கு பெருமாள் அவர் தான். பூமி எங்கும் வியாபித்த கீர்த்தியை உடையவர் இவர். இந்த திருமழிசைன்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரஹாரத்திலே பிறந்த ஆழ்வாருடையதான பெருமை இந்த உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆழ்வார் இவர் அப்படின்னு சொல்லி உலகத்திலே திருமழிசைன்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் புகழ் வாய்ந்தது, அதே போல இந்த ஆழ்வாரும் புகழ் வாய்ந்தவர்னு சொல்லி இவரை கொண்டாடி இருக்கார். நம்முடைய ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்துல இந்த ஆழ்வார் விஷயமான பாசுரம், தைமகத்தில் வரும் மழிசை பரனே, தை மாசத்தில் மகம் நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணின 6வது ஆழ்வானாலே பரன் என்று கொண்டாடப்பட்ட மழிசையில் தோன்றிய பரம்பொருளான பரனே, மழிசை பரனே, திருமழிசை பிரானே, மற்ற சமயங்கள் பல தெரிந்து, நம்ம சம்பிரதாயம் மட்டும் இல்லாம எல்லா சமயங்களையும் நன்னா தெரிஞ்சுண்டு அதனுடைய ரிசல்ட்டா மாயோன் அல்லால் தெய்வம் மற்ற இல்லை, ஸ்ரீமன் நாராயணனை தவிர ஒரு தெய்வம் கிடையாது என உரைத்த என்று உபதேசம் பண்ணிய. எங்க உபதேசம் பண்றார் ஆழ்வார், என்னைக்கு உங்களுக்கு சொன்னார் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் அவருடைய நான்முகன் திருவந்தாதி. அதை சொல்றார் சுவாமி, வேத செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டும். வேதத்தினுடைய பரமசாரமாக இருக்கக்கூடிய நான்முகனை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய 96 பாட்டு இருக்கு பாருங்க நான்முகன் திருவந்தாதி. அதனுடைய சாரம் என்ன தெரியுமா, மாயோன் அல்லால் தெய்வம் மற்ற இல்லை, ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள், அவனை தான் ஆசிரியக்கணும், அவனை தவிர யாரையும் சேவிக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்ன வசந்த ரகசியத்தை, அந்த ரகசியம் எங்க சொல்றக்கு சுவாமி, வேதத்திலே சொல்லப்பட்டது, வேதத்தினுடைய செழுமையான பொருள், பரம தாத்பரியமான சாரம் அது. அத்த நான்முகன் திருவந்தாதியில 96 பாட்டுல நிரூபிச்சிருக்கார். அப்படி வசந்த வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய பிரபந்தம் அது. அந்த 96 பாட்டும் நான்முகன் திருவந்தாதி முழுக்க மெய்மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல், நிறைய தத்துவங்களும் சரீரி பாவத்தினுடைய தெளிவான விளக்கங்களும் ஆழ்ந்த விளக்கங்களும் இருக்கக்கூடிய திருச்சந்த விருத்தம்னு சொல்லக்கூடியதான 120 பாசுரங்களும் மெய்யே நிஜமாவே விளங்கிய 120 தப்பாமல். ஆச்சரியமா இந்த உலகத்துல பெருமையோடு கூட இருக்கக்கூடிய வேதாந்தம் போல இருக்கக்கூடிய தமிழ் வேதாந்தம்னு சொல்லும்படியான திருச்சந்த விருத்தம் 120 பாசுரங்களும் மெய்யே நிஜமாவே இந்த வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை. இதெல்லாம் கஷ்டமான பாசுரங்கள் சுவாமி, சுலபமா மறந்து போயிடும், கஷ்டமான விஷயங்கள்லாம் சுலபமா மறந்துடும்.
ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியான பாசுரங்கள் கிடையாது. ஏன்னா தமிழ் வார்த்தைகளும் அவ்வளவு கஷ்டமான வார்த்தைகள், நடையும் கஷ்டமான நடை, சொன்ன விஷயமும் கஷ்டமான விஷயம். அதனால ஆழ்வாருடைய அனுகிரகம் மட்டும் இல்லைன்னா இந்த பிரபந்தம் மனசுல நிக்காது, இதை மனப்பாடமா சொல்ல முடியாது, இதனுடைய அர்த்தங்கள் புரியாது. அதனால மெய்யே நிஜமாவே வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை, இதை நான் சொல்லிண்டு இதன் அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதன்படி வாழக்கூடிய வகை என்னவோ அதை நீ எனக்கு சந்தோஷமா சொல்லிக் கொடுக்கணும். அடியேனுக்கு அருள் செய் மகிழ்ந்து நீயே. இது கஷ்டமான காரியம்தான். ஏன்னா சுவாமி தன்னை தாழ்த்துகிறார். எனக்கு நான்முகன் திருவந்தாதி திருச்சந்தா விருத்தம் இதுல சொன்ன வேதத்தினுடைய செழும்பொருளான அர்த்தங்கள் எல்லாம் புரியாது, அவ்வளவு ஞானம் எனக்கு கிடையாது. ஆனா அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்திலும் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்திலும் நான் இருக்கேன். அப்பதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும். அப்படின்ற போது இவனுக்கு எப்படி இது கத்துக் கொடுக்கறதுன்னு நீ நினைச்சு ஒதுங்கிடாது. ஆசையா கூட மகிழ்ந்து நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். இது சுவாமி தனக்காக பிரார்த்திச்சென்றதில்லை, சுவாமியே இன்னொரு ஆழ்வார் தான் நமக்காக பிரார்த்திக்கிறார். ஆழ்வார்கள் எப்படி நம்ம நிலையில இருந்து அவ பாடினாலோ அந்த மாதிரி நம்ம நிலைமையில இருந்து சுவாமி பிரார்த்திக்கிறார். நிஜமாவே கஷ்டமான பிரபந்தம். நான்முகன் திருவந்தாதியும் சரி திருச்சந்த விருத்தமும் சரி ரொம்ப ஆச்சரியமா வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் இருக்கக்கூடியதான ஒரு பிரபந்தம். இது ரெண்டு மட்டும் கத்துண்டா கூட போறோம், அவ்வளவு விஷயங்கள் உண்டு இதுல. அதனால இது யார் மனசு வச்சா நடக்கும்னா திருமிழிசை ஆழ்வார் மனசு வைக்காம நடக்காது. அதனால அவருடைய திருவடியில விழுந்து சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தினால சுவாமி இந்த ரெண்டு பிரபந்தமும் எனக்கு மனப்பாடமானோம், புரியணும், அர்த்தம் தெரியணும், மனசுல பதியணும், அதுபடி நான் வாழணும், மோட்சம் போகணும், அதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு அவரையே பிரார்த்திக்கிறார். தைமகத்தில் வரும் அழிசைப்பரனே மற்றை சமயங்கள் பல தெரிந்து மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேதச் செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டும் மெய்மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் விளங்கிய 120 தப்பாமல் மெய்யே வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கருள் செய் மகிழ்ந்து நீயே அப்படின்னார். இவருடைய திருநக்ஷத்திர தனியனாக திருத்தீய பரகால சுவாமி சாதித்த ஸ்லோகம் மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீஷம் பக்திசாரமகம் பஜே. மகர மாசம்னு சொல்லக்கூடிய தை மாசத்தில் மக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மகத்தில் சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சமாக பார்கவ முனிவருடைய குமாரராக தோன்றின. மகீசாரபுரம்னு சொல்லக்கூடிய திருமழிசைக்கு இறைவனாக அதீசனாக தெய்வமாக இருக்கக்கூடிய பக்திசாரரே திருமழிசை பிரானே உங்களை நான் பஜிக்கிறேன், சேவிக்கிறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். கடைசியா இந்த ஆழ்வார் விஷயமாக இருக்கக்கூடியதான வாழி திருநாமம் நான் முகனை படைத்தவன் நாரணன் என்றான் வாழியே, நான் முகர்க்கு சங்கரன் தான் மகன் என்றான் வாழியே, நான் முகன் 96 நன்களித்தான் வாழியே, நல்தடம் சூழ் திருமழிசை அமருமவன் வாழியே, தேன் குணனாய் தைமகத்தில் வந்துதித்தோன் வாழியே, திருச்சந்தம் 120 ஈந்த பிரான் வாழியே, வான் பொருளாம் மாதவனே பரனென்றான் வாழியே, மழிசையர்கோன் மதுமணம் கொள்மலரடிகள் வாழியே, திருமழிசை பிரான் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.